இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜெகத்தை ஜெயித்தவரேசு.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே என் அழைத்த அருமையான போதகருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த நாள் அருமையான ஊழியக்காரருடைய வெட்டிங் டே. இன்னைக்கு ஒரு கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். அவருக்காக நாம் ஒரு 2 நிமிடம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த திருமண நாட்களை காண்கிற அருமையான ஊழியக்காரரையும் அவருடைய துணைவியாரையும் பிள்ளைகளையும் உடைய அன்பின் கரத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். 1000 மடங்கு அவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மட்டும் உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன். உடல் ஆரோக்கியமான காரியங்களை செய்யத்தக்க உதவி செய்வீராக. உம்முடைய நாமத்தை மட்டும் விளங்கும். இயேசு நாமத்தினால பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட அருமையான இந்த ஊழியத்தில் ஆண்டவர் கொண்டு வந்ததுக்காக உங்கள் யாவருக்கும் மறுபடியும் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாகவே நேற்று தினத்தில் கூட 2 நாள் நாங்கள் நெல்லை பட்டணத்தில் 2 நாள் ஊழியம் செய்து தாம்பரம் பகுதியில் இறங்கி காலையில் அப்படியே நாங்கள் வந்துட்டீங்க. ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே வெளிநாடு போகும்படி ஆண்டவர் உதவி செய்தார். மியான்மர் பகுதியில், பர்மா பகுதியில் அதிகமாக அந்த இடத்துல ஒரு 2 வாரம் ஊழியம் செய்யும்படியாக வருகிற ஏப்ரல் மாதத்தில் ஒரு 72 hours ப்ரேயர் நாக்பூர் பகுதியில் இந்த 72 hours ப்ரேயர் வைக்கும்படியாக ஆண்டவர் எங்களை அங்கே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் அந்த மாநிலம் கடந்து போய் நாங்கள் ஒரு 72 hours ப்ரேயர் முடிச்சுட்டு வந்தோம். இந்த பகுதியில் நம்ம வைக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம பகுதியில் ஒரு 72 மணி என்ன செய்யலாம், தொடர்ந்து நாம் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. 3 நாள் சாப்பிடாமல் தூங்காமல் ஒரு ஜெபம் பண்ணோம்னா நிச்சயமாக நம்முடைய ஊழியங்கள் இப்போது இருக்கிறதை காட்டிலும் 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? ஜெபம் சாத்தானுக்கு உண்டாகிற கோமா ஸ்டேஜ். ஹல்லேலூயா. எவ்வளோ அதிகமாக ஜெபிக்கிறோமோ சாத்தான் போய் படுத்துருவான். எவ்வளோ ஜெபத்தை குறைக்கிறோமோ அவன் படைக்க வைப்பான். ஹல்லேலூயா. இந்த 2த்தில் ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும். சாத்தானை தூங்க வைக்கணும்னா அது ஜெபத்தின் அளவு பெருகணும். ஹல்லேலூயா. ஆனால் மூட்டி எழுப்பணும்னா ஜெபம் ஒன்று தான் என்ன பண்ணுது, தேசத்தை அசைக்கும். புரியுங்களா? தேசத்துள்ள மக்களை அசைக்கக்கூடிய ஒரே ஒரு வல்லமை எதுக்குன்னா ஜெபத்துக்கு மட்டும்தான். அதனால தான் இந்த ஜெபத்தை நானும் சொல்லி கொண்டு வரும்போதெல்லாம் ஒரு 21 hours ப்ரேயரு இல்லை 72 hours ப்ரேயரு நம்ம கூடி ஒன்றாக என்ன பண்ணோம், ஜெபிக்கலாம். அது வந்த செலவெல்லாம் அதிகமாக கிடையாது. புரியுங்களா? ஏன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஜெபம் என்ற ஒரு ஆயுதம் இருக்கிறது. புரியுங்களா? நம்ம கொடுக்கப்பட்டு 72 மணி நேரம் கணக்கு போட்டு பாருங்க, உட்காந்துருக்குங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாவே நம்முடைய 72 மணி நேரம் முடிஞ்சிடுது. இல்லையா? 1 மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள் அந்த 72 மணி நேரத்துக்குள்ளே. ஆனால் 71 மணி நேரம் அங்கே தான் உட்காந்துருக்கணும். இல்லையா? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு வெளியே போயிடக்கூடாது. கோடியான தன் முட்டை மேலே உட்காந்துருக்கும் போது தான் என்ன பண்ணுது, தொடர்ந்து உட்காரும் போது குஞ்சுகளை பெருத்து எடுக்கும். அடிக்கடி வெளியே போயிட்டு வந்தால் சூடாகாது, அனலாகாது, ஆட்டோமேட்டிக் முட்டை என்ன பண்ணும், கெட்டு போயிடும். அதே மாதிரி நம்முடைய ஜெப வாழ்க்கை ஒரே இடத்துல உட்காந்து ஒரு 72 மணி நேரம் சரீரத்தில் இருக்கிற எல்லா பலமும் நம்ம விட்டு போயிடும். எப்படிப்பட்ட சுகரம் இருந்தால் கூட அழிஞ்சிடாது. அல்லேலூயா. பிசாசு தானே ஓட ஆரம்பிச்சிடுவான். அந்த மாதிரி ஒரு ஜெபத்தை இந்த பகுதியில், ஆரணி பகுதியில் நாம் போடணும்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து, ஐயா அவங்க இருக்கிறாங்க, மூத்த ஊழியக்காரர் இருக்கிறாங்க, அமர்ந்துருக்கிறாங்க, அவங்கள கேட்டு ஆலோசனை கேட்டு ஒரு 72 மணி நேரம் ஒரு தாக்கத்தை உண்டாக்கணும்னா 2026 நமக்கு ஆசீர்வாதமாக மாறிடும். அல்லேலூயா. நிறைய ஏராளமான ஆத்துமாக்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. என்னுடைய சாட்சி உங்களுக்கு தெரியும். 2 பிள்ளைகள் ஒரே நாளில் காஷ்மீர் பகுதியில் இறந்து, நாங்கள் நான் என் மனைவியும் என் பிள்ளைகள் மறித்த பிறகு என்னுடைய மனைவி மென்டலாகி, அது பிறகு ஒரு 3 மாதம் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அது பிறகு நாங்கள் உலகத்திலே கடவுள் யாருன்னு கேட்கும்போது இயேசு கிறிஸ்து எங்களுக்கு காஷ்மீரில் தரிசனமானார். அல்லேலூயா. தரிசனமான பிறகு தான் நாங்கள் ஃபுல் டைம் ஊழியத்துக்காக ஓடி வந்தோம். இங்கே கர்த்தர் எங்களை இன்னைக்கு அநேக 1 கோடி சீசர்களை உருவாக்கணும் என்று ஆண்டு சொன்னார். இன்றைக்கி அநேகர்களை உருவாக்கும்படி ஒரு 8000 பேர் இது வரைக்கும் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் அதிகமாக உருவாக்கப்படுகிற நாட்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டோடைய வருகையும் சமமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து 2033 வரும்போது 2000 வருஷம் முடிந்து விடுகிறது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் 4000 வருஷம் முடிஞ்சிருச்சு. மொத்தம் 6000 வருஷம் மனுஷனுக்காக கொடுக்கப்பட்டது. 6 நாள் வேலை செய்து 7ஆவது நாள், அப்போ 6 நாள் 1 நாள் 1000 வருஷம், அப்போ 6000 வருஷம் முடிஞ்சிருது. 2033 பிறகு எப்போனாலும் வருகை வரலாம், தாமதமாகலாம், நாள் தள்ளலாம். அல்லேலூயா. ஆனால் இயேசு 4000 வருஷம் முடிஞ்சு கரெக்டாக வந்தார் சிலுவைக்கு. அதே போல் அவருடைய சபையை கொண்டு போகிறதுக்கு வர மாட்டாரா?
வருவார். நம்ம ஆயத்தமாகி விடணும். அல்லேலூயா. அதனால் நம்ம எப்பவுமே ஆயத்தமாக இருப்போம். இந்த ஜெபத்துக்காக அருமையான ஊழியக்காரர் இருக்கிறார், அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். எல்லாம் சேர்ந்து ஒரு 72 மணி நேரம் என்ன செய்யலாம், அங்கேயே உட்காந்துருக்கணும். தூக்கன்றது கிடையாது. கடைசி சரீர சுத்திகரிப்புக்காக கடைசி ஜாமம். ஒரு இரவு ஒரு பகலுக்கு 8 ஜாமம். அப்போ 3 நாளுக்கு எத்தனை ஜாமம்? 24 ஜாமம். எத்தனை ஜாமம்? 24 ஜாமம். ஒரு ஜாமத்துக்கு 3 மணி நேரம் கணக்கு போட்டு பாருங்கள். அப்போ காலையில் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் என்ன உண்டாகும்? நமக்கு சரீர சுத்திகரிப்புக்காக அந்த டைம் கொடுக்கப்படும். அந்த எல்லை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, அந்த எல்லைக்குள்ளேயே இருக்கணும். அப்போ தான் அந்த அனல்லையே இருப்போம். அனலுக்குள்ளேயே இருக்கும்போது அபிஷேகம் நம்ம மேலே வந்து நிரம்பும். அல்லேலூயா. அப்போ அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம்னா ஊழியம் வித்தியாசமாக மாறிடும். ஏன்னா அபிஷேகம் குறையும் போது தான் ஊழியத்தில் அளவுகள் ஜபங்கள் எல்லாம் குறையுது. இப்போ அபிஷேகம் பெருகணும்னா வருஷத்துக்கு ஒரு முறையாவது என்ன பண்ணோம், ஒரு 3 நாள் நம்ம சரீரத்தை ஒடுக்கி அதை கீழ்ப்படுத்தி தேவ சமூகத்தில் நம்ம உட்காருவோம். அல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்ம ஆண்டோடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆவியானவர் நிறைய காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. 3 காரியங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார். ஆனால் நமக்கு நேரங்கள் கொடுக்கப்பட்ட நேரத்தோடு நம்ம முடிக்கணும். அல்லேலூயா. அதனால் நேரத்தை நான் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். முதலாவது நம்ம வாசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர் 20:26. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீக்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சியாக வைக்கிறேன். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுங்கப்பா. நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க. எங்களுடைய ஊழியங்கள், நீர் கொடுத்த அந்த ஊழியமானது பல மடங்கு உயர்த்தப்படணும். உங்களுடைய சித்தம் நிறைவேறணும். வசனத்தின்படி நாங்கள் வாழணும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அங்கே சொல்லப்பட்டது பாருங்க, தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சியாக வைக்கிறேன் என்று சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த ஆலோசனை புத்தகம், வேத புத்தகம், இந்த வேத புத்தகம் கர்த்தர் நம்முடைய கரத்தை எழுதி கொடுத்துட்டாரு. இந்த புத்தகத்திலிருந்து நம்ம கொடுக்க வேண்டிய மந்தைகள் கொடுக்க வேண்டிய வார்த்தைகளை ஒன்றும் மறைக்காம கொடுக்கணுமா? அல்லேலூயா. மறைக்காம என்ன செய்யணும்? இதில் இருக்கிற வசனங்களை கரெக்டாக அவங்களுக்கு சொல்லி தந்தாதான் அவங்களுடைய ரத்தப்படி அந்த மேய்ப்பர் மேலே வராதான். அல்லேலூயா. அந்த ரத்தப்படி வராதிருப்பதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த புஸ்தகத்தில் அவர் சொன்னபடி அவருடைய ஆலோசனை ஒன்று நான் மறைக்கலை. புரியுங்க? மறைக்காம நம்ம என்ன செய்யணும்? மந்தைகளுக்கு அதில் என்னென்ன சொல்லியிருக்கிறதோ நம்மளால் முழு புத்தகத்தை மெசேஜை கொடுக்க முடியாது. எத்தனை வருஷம் இருந்தால், ஒரு 30 வருஷம் சபையில் இருந்தாலும் 50 வருஷம் இருந்தாலும் கொடுக்க முடியாது. ஆனால் அவர்களுக்கு என்ன பண்ணணும்? இந்த புத்தகத்தை வாசிப்பது கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. வேத புத்தகத்தில் இருக்கிற காரியங்களை மந்தைகள் அறிய வேண்டும். அறியாது இருக்கிற வரைக்கும் தொல்லை நமக்கு, அறிஞ்சா தொல்லை என்ன பண்ணோம்? சாத்தானுக்கு. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்கிறார். அது மட்டும் இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 2 தீமோத்தேயு 2:15. பாருங்க, ஆண்டவர் சொல்றாருங்க, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாகவும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாகவும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி சாக்கதியாரு. அல்லேலூயா. இது 2வது பாட்டு. இதில் பார்த்தீங்கன்னா, 1 வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருக்கணும். 2 சத்தியத்தை என்ன பண்ணணும்? சரியாக போதிக்கணும். 3 நிதானமாய் போதிக்கிற ஊழியனாக இருக்கணும். 4 அதை பகுத்து போதிக்கிறவனாக இருக்க வேண்டும். 5வது அதை சரியாக போதிக்கணும். அல்லேலூயா. 7வது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உத்தமனாக இருக்க வேண்டும். இந்த காரியத்தை குறித்து நம்ம ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் 3வது பகுதி 1 வாசிக்கலாம். எசேக்கியேல் 3:17. மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. 33:6. அடுத்தது எசேக்கியேல். காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலும் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை
வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்த பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். 33:7 அடுத்தது. புத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. அல்லேலூயா. 3 காரியங்களை குறித்து ஆவியானவர் நம்மோடு பேசுறாரு. ஒன்று, ஃபர்ஸ்ட் நான் சொன்னோம், ஆலோசனையை ஒன்று மறைத்து வைக்காமல். அப்போஸ்தலர் 26-27 வாசித்தோம். ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆலோசனைக்குள்ளே மறைத்து வைக்காம என்ன பண்ணிடணும், மந்தைகளுக்கு சொல்லிடணும். புரியுதுங்களா? சொல்லி தரணும். அல்லேலூயா. அதுக்கு நம்ம விடாமுயற்சி எடுக்கணும். ஏன்னா இந்த வேதத்தில் எது மறைச்சாலும் கர்த்தர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார், மேய்ப்பரிடத்தில். இரண்டாவது நம்ம பார்த்தோம், நீ வெட்கப்படாத ஒரு ஊழியக்காரனாக இருக்கணும். அல்லேலூயா. சத்திய வசனத்தை நிதானமாய் நம்ம போதிக்கிற அளவுக்கு அதில் நம்ம உத்தமனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது பார்த்தோம், நம்ம கர்த்தர் நம்ம ஒரு காவற்காரனாக வச்சிருக்கிறாரு இந்த பட்டணத்தில். அல்லேலூயா. இந்த பட்டணத்தில் எது நடந்தாலும் கர்த்தர் யாரை கேட்பாரு? ஒரு தெருவில் இந்த பகுதியில் திருடுறாங்க, புரியுங்களா, ஒரு விபச்சாரம் பண்ணுறாங்க, இல்லை ஒரு இடத்துல கொலை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது யார் மேலே விழும்? அந்த சீட்டு அந்த ஏரியாவுடைய ஊழியக்காரன் மேலே விழும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அந்த ஆவியை கட்டாமல் நம்ம துரத்தாமல் விட்டுட்டோம். புரியுங்களா? ஆவிகளை கட்டுவதற்கும் கட்ட வைப்பதற்கும் துரத்துவதற்கும் கர்த்தர் யாருக்கு அதிகாரம் கொடுத்தாரு? ஊழியக்காரர்கிட்ட கொடுத்தாரு. அப்போ அந்த தெருவில் எது நடந்தாலும் யாரை கேட்பாரு? அந்த ஏரியாவுடைய ஊழியக்காரருக்கு. அதுக்கு நம்ம காவற்காரனாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒன்று, நம்ம காவற் காக்கணும். 2, அவருடைய வசனங்களை, சொல்லப்பட்ட வேதத்தில் உள்ள வசனங்களை கரெக்டாக ஆலோசனை கொடுக்க வேண்டும். 3, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனது நிதானமாக தன்னுடைய மந்தைகளுக்கு ஒரு நல்ல மேய்ச்சல் உண்டாக்கி தரணும். அல்லேலூயா. அப்படி நீங்கள் போடுற அந்த மேய்ச்சலில் மறுபடியும் அந்த ஆடு மாடு எங்கே போயிடக்கூடாது, இங்கே அங்கே அலையக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மேய்ச்சல் கொடுத்தா மாடு என்ன பண்ணாது, எங்கேயுமே போகுது, உன்னை தேடி எஜமானை நம்பியே ஓடி வரும். அல்லேலூயா. அதை நீங்கள் ஆகாரம் சரியாக கொடுக்கலன்னா அது என்ன பண்ணும்? 4ஆம் சைடு அலையும். 2வது மேய்ப்பினே என்ன பண்ணும்? மேய்ப்பினுக்கு விரோதமாக முட்டும். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? சோர்ந்து போயிடுறோம். நல்லது, நம்ம நடத்தி கொண்டு வந்த நம்ம ஆடு மாடு என்ன பண்ணுது நமக்கு? அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த பிறகு நம்ம காவற்காரனை குறித்து பார்க்கலாம். சுருக்கமாக ஒரு அரை மணி நேரம் கரெக்டாக நம்ம அரை மணி நேரத்துக்கு ஒரு ஆகாரம், 2வது இன்னொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு ஆகாரம், இன்னொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரம். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஆரம்பத்தில் ஆவிலேயே நம்ம ஆராதனை பண்ணி கொண்டு வந்தோம், ஜெபித்தோம், ஆவியிலே ஆராதனை பண்ணோம், பாடினோம், துதித்தோம், ஜெபித்தோம். அது ஆவியில். இப்போ ஆத்மாக்காக வேலை நடக்குது. அல்லேலூயா. இப்போ சத்தியத்தை கேட்டு நம்ம ஆத்ம புஷ்டி ஆகணும், புது மனுஷனாக மாறணும், அப்புறம் கிறிஸ்துவின் சாயல் அடையணும். இப்போ ஆத்மா. 3வது நம்ம சரீரம் ஒன்று இருக்குது. அந்த சரீரத்துக்கு பாஸ்டர் என்ன பண்ணுறாரு? அதுக்கு ஒரு ஆகாரத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆவியில் ஆவியானவர் செய்கிறாரு, ஆத்மாவுக்கு இயேசு செய்கிறாரு, சரீரத்துக்கு பிதா செய்கிறாரு. 3 பேருமே திருத்துவ தெய்வமாக நம்ம அதில் உட்காந்துருக்கிறாங்க. நம்ம பயப்பட வேண்டிய, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போகிறதுனால குறைய போகிறதுல ஆத்மா பலன் அடையும், உற்சாகம் அடையும். இன்னும் ஒரு 10 வருஷம் நம்மளுக்கு கூட்டி தருவார் ஆண்டவர். உன் ஆத்மா வாழுகிறது போல அப்போ இன்னும் சுகமாக இருப்பதுக்கு ஆத்மா வாழ வைக்கணும். ஆத்மா விட்டுட்டோம்னா ஆத்மா என்ன பண்ணோம்? வெளியே வந்துடுது. ஏன் அதுக்கு ஆகாரம் கொடுக்கல, தானாக என்ன பண்ணுது? சரியத்தை விட்டு வெளியே நான் போயிடுறேன் அப்படின்னும். எலியா சொல்கிறாரு, எப்படியாவது என் ஆத்மா என்ன பண்ணிக்க எடுத்துக்கொள்ளன்றாரு. அவர் சொல்கிறாரு, இன்னும் 2 ராஜாக்கள் நீங்கள் அபிஷேகம் பண்ணோம், இன்னும் ஒரு தீர்க்கதரிசிக்கு என்ன பண்ண அபிஷேகம் பண்ணோம், ஒன்று வச்சு இதெல்லாம் செய்ய சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணுற? நடுவிலே போகிறேன்ற. நம்ம வச்சு ஆண்டு பெரிய பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. பாருங்க, முதலாவது காவற்காரனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்க்க சங்கீதம் 134 அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே. அல்லேலூயா. அப்போ ஒரு ஊழியக்காரர் என்ன செய்யணும்? ராக்காலங்களிலே கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கணும். அப்படி நீங்கள் நிற்கல அப்படின்னா சாத்தான் களை விதைப்பான். புரியுங்களா? தந்திரமாக விதைத்திடுவான் சபை மேலே. அது பிறகு சபை சின்ன பின்னமாக ஓடும். புரியுங்களா? அது என்னதான் நடந்தால் நீங்கள் எங்கே போயிட்டு வந்தாலும் ராக்காலங்களே தினதோறும் என்ன பண்ணோம்? தேவனுடைய பாதத்தில் வந்து 1 மணி நேரமாவது நீ நடு ராத்திரியில் நின்று கரங்களை உயர்த்தி நீ ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்மா ஒன்று கூட பிசைக்க போகாது, இங்கே அங்கே அலையாது.
தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அது உள்ள உட்காரும். தேவ பயம் அதுக்குள்ள மேலே இருக்கும். அல்லேலூயா. அதனால் ராக்காலங்களில் இருக்கிற தேவ ஊழியக்காரை தேடுகிறார். இன்னைக்கு கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டுடைய வருகை மிக சமயமாக இருக்கிறது. நம்மக்கிட்ட இருக்கிற ஆத்மா அது 1000 இருக்கலாம், 500 இருக்கலாம், 100 இருக்கலாம், 10 இருக்கலாம். ஆனால் அவைகள் என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்திடணும். அல்லேலூயா. அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த ஆத்மாக்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் நம்ம நிறுத்தணும். அதுதான் நம்ம கணக்கு. வேறு எதுவும் கணக்கு கிடையாது. நீங்கள் இங்கேருந்து போகும்போது எது கொண்டு போவீங்க? ஆத்மா தான் கொண்டு போவீங்க. இல்லைங்க ஆண்டவன், நான் ஒரு 10 வீடு கட்டி வச்சுருக்கேன், எடுத்துன்னு போக முடியுமா? இல்லை நான் இலை வாங்கி வச்சுருக்கேன், அது எடுத்துன்னு போக முடியுமா? இதெல்லாம் விட்டுட்டு போக போகிறோம். ஆனால் எது விடாது போக போகிறோம்? ஆத்மா விடாது போக போகிறோம். உங்ககிட்ட கொடுத்த ஆத்மாவை கொண்டு போவதற்கு ராக்காலங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? நிற்கணும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி நம்ம கொண்டு வந்தார். அப்போ இரவெல்லாம் அவர் ஜெபிக்கிறாரு. அப்படி ஒரு ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு சொல்றார், நான் எப்படி ஜெபம் பண்ணணும், நீ அதே அடிச்சுவடை பின்பற்றுங்க. அப்போ இயேசுவின் அடிச்சுவடை எப்படி பின்பற்றணும்? முழுதான் நம்ம என்ன செய்யணும்? மாதத்தில் ஒரு நாளாவது, ஒரு வாரத்துக்கு ஒரு நாளாவது இரவெல்லாம் நாம் ஜெபிக்கக்கூடிய ஆவி பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி யாரெல்லாம் நீங்க ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். உங்களுடைய ஊழியங்கள் பல மடங்கு உயர்த்தப்படும். புரியுங்களா? இரவெல்லாம் இயேசு ஜெபம் பண்ண பிறகு பகலெல்லாம் பிசாசுல துரத்துறாரு, நோய்களை குணமாக்குறாரு, வியாதிகளை குணமாக்குறாரு, எத்தனோ விதமான காரியங்களை கர்த்தர் என்ன பண்றாரு? அழகா செய்கிறார். ஆனால் அந்த ஜெபம் ஒன்று தான் செய்தது. அவர் இரவெல்லாம் ஏன் ஜெபித்தாருன்னு நமக்கு தெரியணும். ஜெபம் என்பது ஏற்கனவே சொன்ன சாத்தான் உண்டாகிற ஒரு கோமா ஸ்டேஜ். அல்லேலூயா. நீங்கள் இரவெல்லாம் செபிக்கும் போது, அதுவும் முழங்கால செபிக்கும் போது சாத்தான் தானாவே கீழே சாஷ்டாமா வந்து கெடுப்பான். அல்லேலூயா. அந்த வல்லமை கர்த்தர் நம்ம கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக அங்கே நாங்கள் பார்க்கிறோம் சங்கீதம் 119:62, உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. பாதி ராத்திரியில் என்ன பண்ணி இருக்கிறாங்க? ஊழியர்கால எழும்பி பாதி ராத்திரியில் எழும்பி துதிக்கிறாங்க ஆண்டவரை. நமக்கு தூக்கம் வரல, தூக்கம் 12 படக்கூடாது. அல்லேலூயா. நாங்கள் சத்தியவேத ஆராய்ச்சி இந்த வித்தியாசாலையில் அந்த நடு ராத்திரி 12 மணிக்கு வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் தூக்கத்துக்கு போவோம். இது வரைக்கும். புரியுதுங்களா? ஏன் சொல்ல வரேன்னா அந்த 12 மணி நேரத்தில் தான் எல்லா விதம் மந்திரவாதி உட்காடுறான். புரியுங்களா? அவனுடைய ஆவிகளை தடுக்கணும்னா ஒரே வழி, நாம் 12 மணி என்ன பண்ணோம்? பாதி ராத்திரியில் உட்காந்து நாம் கண் விழித்து செபித்து பாருங்க. கர்த்தர் நம்முடைய ஊழியத்தை பல மடங்கு உயர்த்துவார். ஃபஸ்ட்டு நாம் சேஃபாக இருப்போம், நம்ம குடும்பங்கள் பாதுகாப்பாக இருக்கும். இரண்டாவது நம்முடைய ஊழியங்கள் வளரும். புரியுங்களா? அப்படி ஒரு ஜெபத்தை பண்ணி முடிக்கணும். புரியுங்களா? எல்லார் மேலும் இருந்த கடமை இது. ஜெபத்தை மட்டும் விட்டு விடாதீங்க. அல்லேலூயா. ஏதோ நம்ம ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பகலில் ஜெபிக்கிறோம், அது இல்லை. ஊழியக்கார் தனிமையாக போய் உட்காரணும் ஆண்டவர் சமூகத்தில். அல்லேலூயா. கர்த்தர் எதற்காக என்னை அடைத்தாரோ அதற்காகவே நம்ம என்ன செய்யணும்? ஏசாயா 62ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, 5ஆவதாக, எருசலேமே உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத சாமக்காரை கட்டளிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது. அல்லேலூயா. அப்போ நம்ம என்னவா இருக்கணும்? பகல் முழுவதுமாக இரவு முழுவதுமாக மதில் மேல் நிற்கிற ஜாமக்காரெலாம் இருக்கணும். இந்த பட்டணத்தை சுற்றி நம்ம என்ன பண்ணோம்? நம்ம டூலரை கொண்டு போய் என்ன பண்ணோம்? உட்காந்துக்கினே ஜெபம் வந்துடணும். அல்லேலூயா. ஒரு மதியல் மாதிரி நீ ஜெபம் பண்ணி பாருங்க. நாங்கள் மத்திய பிரதேசம் போய் இந்த போன வருஷம் ஒரு வேன் எடுத்துக்கின்னு ஃபுல்லாக அந்த என்ன பண்ணோம்? அந்த பட்டணத்தை சுற்றி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஜெபத்தில் அவ்வளோ வல்லமை இருக்குது. அதனால தான் பிசாசு ஜெபம் எங்கே இல்லையோ அங்கே தான் என்ன பண்ணுவான்? அவனுடைய ஆதிக்கம் பெருகிடும். அதனால தான் ஜெபிக்கிற இடத்துல பிசாசில் ஒன்றுமே பண்ண முடியல, பண்ண முடியாது. ஏன்னா ஜெபத்துக்கு வல்லமை அதிகமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாயில் வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை ஜாஸ்தி. அதனால தான் பிசாசு என்ன பண்ணுறான்? நம்மளை எப்படியாவது ஜெபிக்க முடியாதபடிக்கு தடுத்துருவான். புரியுங்களா? நம்ம எல்லாம் கூட்டி கழிச்சோம்னா ஜெபிச்சா அந்த நேரம் தான் ரொம்ப குறைவாக இருக்கும். மீது எல்லாம் நம்ம சுற்றி வந்த நேரம் ஜாஸ்தியாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் ஜெப நேரத்தை அளவுபடுத்தணும். அதனால தான் பரலோகத்தில் என்ன இருக்குது? ஜெபித்த பரிசுத்தனுடைய ஜெபம் தூபமாக எங்கே போயிருக்கு? பரலோகத்தில் போய் சொல்லியிருக்கிறார். அப்போ ஜெபிக்கிற யாரெல்லாம் ஜெபித்திருக்கிறாங்களோ அது பரிசுத்தவான்களுடைய நீதியை குறிக்கிறது. அல்லேலூயா. அது ஒரு நாள் தூப கலசத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அதை பலிபீடத்தில் கொண்டு வந்து நிரப்பி என்ன பண்ணுவார்? அக்னினால அது கொட்டுவார். அப்போ அவனுடைய ஊழியம் வளர்ந்துடும். புரியுதுங்களா? 6ஆவதாக எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக
உத்தரவாதம் பண்ணவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல, சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து ஆகுங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய். நம்மளாம் யாரா இருக்கிறோம்? ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம். அப்படின்னா நான் விடுத்திருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. 16-15 வாசிக்கும் அது வெளிப்படுத்தல. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மான காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு பிடித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவர்களே பாக்கியவான்கள். அப்போ நிர்வாணம் எப்படி வருது? விடுத்திருந்து ஜெபிக்காதனால தான் நிர்வாணம் வருது. ஆண்டவராக இயேசு சொன்னாரு, 1 மணி நேரமாவது என்ன பண்ணுங்க, வந்து அவங்கள பார்த்து என்ன பண்ண முடியல, அவங்களால ஜெபிக்க முடியல. 2வது முறை வந்து பார்க்குறாரு, அவங்க எப்படி இருக்கிறாங்க? தூக்க மயக்கம் உண்டாயிடுச்சு. 3வது முறை ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீ தூங்கி இலை பாருங்கன்றாரு. 4ஆம் முறை வந்து பார்க்கும்போது அவங்க நிர்மாணமாக ஓடினாங்க. அப்போ நிர்மாணமாக ஓடுறதுக்கு என்ன காரணம்? அந்த 1 மணி நேரம் விடுத்திருக்காதனால தான். அல்லேலூயா. அப்போ அந்த நிர்வாணத்தை மூடணும். ஆரோன் தன்னுடைய சபையை நிர்வாணப்படுத்தி வச்சிருந்தான். ஆனால் ஆரோனுக்கு தெரியல நான் நிர்வாணப்படுத்தி வச்சிருக்கிறேன்னு. ஆனால் மோசே பார்க்குறான். மோசே கண்ணுக்கு நிர்வாணம் தெரியுது, ஆனால் ஆரோனுடைய கண்ணுக்கு என்ன தெரியல? நிர்வாணம் தெரியல. அதுக்கு என்ன காரணம்? ஆரோனுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது, ஆனால் மோசேன் கண் ஆண்டோடைய பிரசன்னத்திலே இருந்தாங்க. 40 பகல் 40 இரவு மோசே இருந்தனால நாங்களும் சத்திய வேத ஆராய்ச்சி 40 பகல் 40 இரவு தூங்காமல் சாப்பிடாமல் உட்காந்துருக்கிறோம் தேவ சமூகத்தில். அல்லேலூயா. ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, மரணம் வராது. ஜெபத்தில் உட்கார பலப்படுவோம். அல்லேலூயா. நிறைய பேர் ஜெபத்தில் உட்காந்து சோர்ந்து போயிடும் சொல்லுவாங்க. ஆனால் ஜெபத்தில் உட்காந்து யாரும் சோர்ந்து போவாங்களா? அதிகம் ஊழியம் செய்யறதுக்கு வல்லமை கிடைக்கிறது. நீங்கள் எவ்வளோ ஜெபத்தில் உட்காடுறீங்களோ, மோசே எவ்வளோ உட்கார்ந்தாரோ அவ்வளோ என்ன பண்ணார்? அவர் பலப்பட்டினே இருந்தார். 120 வயசாகி கூட மோசேக்கு என்ன இல்லை, கண்ணு குருடாக்கப்படலை. காரணம் என்ன? ஜபம். ஜபம் பாருங்க, மலை மேலே ஏறி கொண்டு வந்தது. மோசே மேலே போய் நிற்கிறாரு, பிதாவின் முகத்தை பார்க்கிறாரு. யார் பார்க்கறது? பிதாவின் முகத்தை பார்த்திருக்க மறைக்கிறாரு. பிதாவின் முதுகு பார்த்தாரு, மறிக்கல. ஆனால் பிதாவின் முகத்தை பார்த்த பிறகு மறித்த பிறகு அவரை அடக்கம் பண்ணுறாங்க. ஆனால் அதே 17ஆம் அதிகாரம், மத்திய 17ஆம் அதிகாரம் 1-2-3 வாசிக்கிறோம். வாசிங்க. 6 நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுறவர்களாக காணப்பட்டார்கள். அப்போ இயேசு எங்க நிற்கிறாரு? கானான் தேசத்தை தான் நிற்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் மோசே கானான் தேசத்தை பார்த்தான். ஆனால் இப்போ எங்கே நிற்கிறார்? மோசே கானான் தேசத்துக்குள்ளேயே வந்துட்டான். அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிறவர்கள் 3 பேருமே ஜெபிக்கிறவங்க தான். மோசேவன் 40 பகல் 40 ஜெபித்தவர். எலியாவும் 40 பகல் 40 என்ன பண்ணார்? ஜெபமணினே நடந்து போனார். மோசேவும் ஜெபித்தவர். ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் பக்கத்தில் வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ யாரெல்லாம் அதிகமாக ஜெபிக்கிறீங்களோ அவங்க எங்கே இருப்பாங்க? பக்கத்திலே இருப்பாங்க, ஆண்டவர் பக்கத்தில். புரியுங்க? அதனால தான் ஜெபம் என்பது கர்த்தரோடு பேசுகிற ஒரு உறவு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நமக்கு என்ன இருக்குது? ஒரு உறவு. ஆண்டவரோடு நீ பேச என்ன உண்டாகும்? அவருடைய சுபாவம் நமக்குள்ள வரும். புரியுங்களா? நீ ஒரு குடிகாரனோட பேசுனா அவனுக்கு குணம் தான் நமக்குள்ள வரும். நம்ம யாரோடு பேசணும்? அதிகமாக தேவனோடு பேசி பாருங்க. இரவும் பகலும் பேசினே இருங்க. அவருக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் நமக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகுது. புரியுங்களா? அதனால தான் ஆண்டு சொல்ற ஜெபத்தை குறித்து அவ்வளோ பேசியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஜெபத்தை குறித்து அதிகமாக இருக்கிறது. புரியுங்களா? பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் ஜெபம் அதிகமாக இருக்குது. அல்லேலூயா. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுறோமா? நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது? அதே 2 மணி நேரம் உபவாசம் ஜெபம் இல்லை. உபவாசம் என்பது ஒரு 12 மணி நேரம் வைக்கணும். அல்லேலூயா. அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் அங்கே இருங்க, வேறு எங்கே போகாதீங்க. ஒரு நாள் 12 மணி நேரம் உபவாசம், பகல் ஃபுல்லாக ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ 12 மணி நேரம் நீங்கள் உட்காந்திங்கன்னா சபை எப்படி இருக்கும்? வெளிச்சத்தில் வந்துடுது. நம்ம வைக்கிற ஜெபம் 10 மணிக்கு வச்சுட்டு 1 மணிக்கு என்ன பண்ணுறோம்? 12 மணிக்கெல்லாம் முடிச்சிடுறோம். அப்போ அந்த ஜெபம் எங்காவது பைபிள் எழுதியிருக்கா? பைபிள் எழுதாத ஜெபத்தில் நம்ம பண்ணால் அதுக்கு பதில் கிடைக்காது. புரியுங்களா? நம்ம கண் திறக்கப்பட்டிருக்கணும். நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு வசனத்தை அறிந்து ஜெபிக்கணும். அப்போ தான் அவருடைய இருதயத்தை அறிய முடியும். மனக்கண்கள் திறக்க முடியாமல் நம்ம அவருடைய இருதயத்தை என்ன பண்ண முடியாது? அறியவே முடியாது. அதனால தான் அவர் நம்முடைய மனக்கண்கள் திறந்த பிறகு தான் பேதுருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு இயேசுன்னு தெரிஞ்சுக்கிச்சு. அல்லேலூயா. அவர் ஆவேசம் சொல்கிறாங்க.
ஆனால் கண்ணை திறந்த பிறகு என்ன சொன்னாங்க? கர்த்தர்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நம்ம எத்தனையோ முறை நம்ம ஆண்டு பக்கத்தில் வந்து பேசினா கூட யாரோ கண்டுக்காது போகிற மாதிரி நம்ம போயிடுறோம். அதுக்கு என்ன காரணம்? நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படாதனால. அடுத்து நாம் வாசிக்கலாம். 56:10. அவனுடைய காவல்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத தூடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்கிறவர்கள், நித்திரை பிரியர். அல்லேலூயா. சோதம். அவனுடைய காவற்காரர் எப்படி இருப்பாங்களா? எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர். சாத்தானுக்கும் யாரு இருக்கிறாங்க? சாத்தானுக்கு யாரு இருக்கிறாங்க? காவற்காரர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த காவற்காரருடைய நிலைமை என்னன்னா, கண் திறக்கப்படாதவர்கள், குருட்டாக்கப்பட்டவர்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏதோ உலகத்தில் நடக்குதுன்றதில்ல. உலகத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான செபம் எங்கே இருக்குதுன்னா தமிழ்நாட்டில் தான். கரங்க தட்டுங்க. அதிகமான செபிக்கிறவங்க பரிசுத்தவான்கள் சபை தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் தேவனுடைய பிள்ளைங்க தமிழ்காரர் தான் இருக்கிறாங்க. எந்த நாட்டில் போய் நீ காலை வச்சாலும் அங்கே அவ்வளோ பாரத்தோடு ஊழியம் செய்கிறாங்க. அதனால தான் போய் ஒரு முறை நீங்கள் பாருங்கள், அந்தமான் போய் பாருங்கள், இல்லை மியான்மர் போய் பாருங்கள், பல நாடுகளுக்கு போய் பாருங்கள், ஸ்ரீலங்கா போய் பாருங்கள், தமிழ்கார தான் அதிகமாக ஊழியம் செய்யுது. காரணம்னா அந்த பாரம் அதிகமாக இருக்குது. நம்மளால் அந்த விழுந்த கடமை. கர்த்தர் நம்மை அவ்வளோ நேசிக்கிறாரு. காகத்து மூலமாக கர்த்தர் என்ன பண்ணாரு? போஸ்டர் நம்மளும் ஒரு காகத்தை போல வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம தான் மக்களுக்கு ஊட்டச்சத்து கொடுப்பதை தவிர நம்ம யார்கிட்ட போக மாட்டோம். கர்த்தர் நம்மை காகத்தை போல வைத்து என்ன பண்ணுவார்? அநேகரை போஷிப்பார். அல்லேலூயா. அடுத்து 2வது நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாகும், சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறனாகும், உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படிக்கு ஜாக்கிரதையாரு. அல்லேலூயா. பாருங்க, அதில் எத்தனை வார்த்தை சொல்லிங்க? 7 வார்த்தை சொல்லிக்கிறார் ஆண்டவர். எத்தனை வார்த்தை? 1 வெட்கப்படாத ஊழியக்காரன், 2 ஊழியக்காரன், 3 சத்திய வசனம், 4 நிதானம், 5 பகுத்து, 6வது போதிக்கணும், 7வது உத்தமனாக இருக்கணும். அல்லேலூயா. முதலாவது நாம் பார்ப்போம் வெட்கப்படாத ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்னு. 2 கொரிந்தியர் 4:2 சொல்கிறது, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? வெட்கமான அந்தரங்க காரியங்களை நம்ம என்ன பண்ணிடணும்? ஃபர்ஸ்ட் வெறுக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, வெட்கப்படாத ஒரு ஊழியக்காரன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த அந்தரங்கமான காரியத்தை நம்ம வெறுக்கணும். 2வது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தீத்து 2:8. எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதுக்கு ஒன்றுமில்லாமல் அவன் வெட்கப்படத்தக்க. எதிரியானவன் பிசாசு. அல்லேலூயா. அப்ப பிசாசு என்ன பண்ணணும்? வெட்கப்படணும். அவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? சொல்லுங்கம்மா. பொல்லாங்கு சொல்றது ஒன்றுமில்லாத இருக்கு. நம்ம பார்த்து ஒண்ணுமே சொல்லக்கூடாது. நமக்கெல்லாம் பாவம் இருக்குது, இவருக்கெல்லாம் அசுத்தம் இருக்குது, விச்சாரிக்காரரு, வேசிதனக்காரரு, குடிக்காரரு, தப்பான காரியத்தை நடக்கிறாரு, இல்லை வட்டிக்கு விடுற பணத்தை லஞ்சம் வாங்குற அப்படின்னு நம்மள என்ன பண்ணக்கூடாது? பிசாசு எங்கேயுமே சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அப்போஸ்தலர் 16:17. அவன் பவுலை எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர் என்று சத்தமிட்டார். அல்லேலூயா. ஊழியக்காரர்கிட்ட ஒரே குவாலிஃபிகேஷன் தான் இருக்குன்னா இது ஒண்ணுதான் இருக்கணும். ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர்கள் சொல்லணும். எல்லாரும் பார்த்து நம்ம எந்த தெருவில் போனாலும் அவங்க என்ன எதுக்காக வராங்க இந்த தெருவுக்குன்னா, ரட்சிப்பின் வழியை அறிவிப்பதற்காக. ஏன் நம்ம வந்து அந்த பேர் ஏமாறம் பண்ணுறதுன்னா, முதல்ல அந்த பட்டணத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுறதில்ல, அந்த பலவானை முந்தி கட்டுறதில்லை, அதுக்காக பல நாள் உட்காரதில்லை. ஆண்டு சமூகத்தில் நேராக பேக்கு தூக்கி என்ன பண்ணுறோம்? அந்த பட்டணத்துக்குள்ள நுழையிறோம். அந்த பலவான் என்ன பண்ணுறான்? நம்மளை மேற்கொள்கிறான். ஃபஸ்ட்டு அவனை கட்டுவதற்கு ஒரு 10 நாள் என்ன பண்ணு? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு. அப்போ அந்த பட்டணத்தை உனக்கு தருவார். ஞானமுள்ளவர்கள் பட்டணத்தை சுதந்திரிப்பார்கள். அப்போ ஞானவான்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு பட்டணத்தை சுதந்திரிப்பதுக்கு ஆண்டு அந்த வல்லமை தராரு. அப்போ நம்ம ஞானமாக ஜெபம் பண்ணி தான் உள்ளே போகணும். புரியுங்களா? இராணுவத்தில் போய் பாருங்கள், எந்த ஒரு இராணுவத்தில் போனாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? பதிவேடு பண்ணுவாங்க. முன்னாடி போய் என்ன பண்ணுவாங்க? டிக் பண்ணி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய ஆட்களை அனுப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணுவாங்க? பின்னாடி ஒரு கூட்டம் போவோம். அப்போ தான் அவங்களுக்கு எது எங்கேருந்து வரான்னு தெரியாது போயிடுது. அதே போல் நம்ம முன்னாடி போய் என்ன பண்ண? ஃபஸ்ட்டு ஜெபிக்கணும். அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணாதான் அந்த பட்டணத்தை நம்ம கையில் கொடுப்பாரு. ஜெபிக்காம நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நீ வேத கூட வாசிங்க, ஜெபிக்காத வாசித்து பாருங்க, புரியாது. ஆவியான வேலை செய்ய முடியாது. நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஆவியில் நிரம்பிட்டு அது பிறகு வசனத்தை பாருங்க, அதே அப்படியே பகுத்து பிரிக்க முடியும். அல்லேலூயா. 2வது, நீ ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். வெட்கப்படாத
ரெண்டாவது ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். ரோமர் 14:18 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஊழியம் செய்கிறவன், கிறிஸ்துக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரர் எப்படி இருக்கணும்? தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும், மனுஷராலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். புரியுங்களா? மனுஷனால் நம்ம பார்த்தா ஊழியக்காரனே இல்லைன்னு சொல்லக்கூடாது. புரியுங்களா? நம்ம பார்த்தா எப்படி இருக்கணும்? ஊழியக்காரன் சொல்லணும், இவங்க கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், இவங்க ஆண்டோடைய ஊழியக்காரர்கள், இதனுடைய வசனத்தை சொல்கிறவர்கள். இவங்க இடத்துல போனால் நமக்கு விடுதலை கிடைக்கிறது, இவங்க இடத்துல போனால் பரிசுத்தம் உண்டாகிறது. அந்த அளவுக்கு நம்ம வரணும். ஏன்னா ஒரே முறை தான் அந்த சரீரத்தில் ஊழியம் செய்ய முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது. அந்த ஊழியத்தை நம்ம எப்படி செய்யணும்? பர்ஃபெக்டாக செய்யணும், ஆண்டோருக்காக செய்யணும், முழு நிச்சயமாக செய்யணும், முழு மனதோடு செய்யணும், முழு பலத்தோடு செய்யணும், ஆண்டோருக்காக ஓடி போய் செய்யணும். மரணம் சந்தித்தாலும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டோருக்கு முன்னாடி நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா மரணம் அவருக்கு கரத்தில் இருக்குது. நமக்கு அவர் சொல்லாமல் மரணம் வரவே வராது. புரியுங்களா? ஏன்னா நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்வதால் இந்த பட்டணத்தை வைத்திருக்கிறார். ஏன் மரணம் வருதுன்னா, அவர் சித்தத்தை செய்யாத லெஃப்ட் ரைட் ஓடும் போது என்ன பண்ணுது? தானவே மரணம் வருது. அல்லேலூயா. அவருடைய பாதத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் கிருபை பெற்று நடந்து கொண்டே இருக்கணும். புரியுங்களா? ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தில் கிருபை பெறணும். புரியுங்களா? புதிய கிருபினால் நிரப்பப்பட்டதான் ஊழியத்துக்கே போகணும். எத்தனை பெரிய பெரிய ஊழியம் நீங்கள் செய்தாலும், எந்த ஊழியம் செய்தாலும் அப்படி பாதத்தில் உட்காராமல் நம்ம எங்கேயுமே போகக்கூடாது. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு நீ பலப்பட்ட பிறகு தான் என்ன பண்ணணும்? மற்றவரை பலப்படுத்த முடியும். நேராக அப்படியே கூட்டு வரைக்கும் ஓடக்கூடாது. புரியுங்களா? சின்ன ஒரு ஜெபம் பண்ணி மூவ் பண்ணி பாருங்கள், கர்த்தர் அந்த இடத்துல பெரிய காரியத்தை செய்வார். ஒரு சின்ன ஜெபம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அங்கே 3வது கலாத்தியர் 1:10 அதுலேயே ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்குன்னு, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அப்போ தேவனுடைய ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? மனுஷனை பிரியப்படுத்த பேசக்கூடாது. அந்த வசனங்களை மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. கர்த்தருக்கு மகிமையாக பேசணும், ஆண்டவர் பேசணும். அப்போ தான் விடுதலை கிடைக்கும். நீ மனுஷரை பிரியப்படுத்தி பேசினா ஊழியம் சீக்கிரமாக தொலைஞ்சிரும். அல்லேலூயா. இல்லை அந்த ஊழியம் நிற்காது. அதான் மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி வசனங்கள் என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. ஆவியானவர் பேசணும் சபைக்கு எப்பவுமே. புரியுங்களா? பேசும்போதே தெரிஞ்சிடும் சபைகளுக்கு விடுதலை கிடைக்க போகிறது. நீங்கள் பேசி முடிச்சு பாருங்கள், அநேகருக்கு விடுதலை உண்டாயிடும். அல்லேலூயா. 4வது அதில் பார்க்கும்போது 1 தெசலோனிக்கேயர் 5:14 மேலும் சகோதரரே, நான் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரும் நீடிய சாந்தமாயிருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்போதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்போதும் என்ன செய்யணும்? நன்மை செய்ய நன்மை செய்யணும். நமக்கெல்லாம் எந்த ஒரு நெகட்டிவான காரணம் வரக்கூடாது. அல்லேலூயா. பாசிட்டிவே வரணும். எப்போதுமே நன்மை செய்யவே இருக்கும். யார் என்ன பேசினாலும் நன்மை மட்டும் தான் செய்யணும், நன்மை தான் பேசணும், நன்மை தான் நினைக்கணும். அல்லேலூயா. எப்போதுமே நமக்குள்ள அந்த மாதிரி ஒரு ஆயுதங்கள் நம்ம தரித்து கொள்ள வேண்டும். ஊழியத்தில் நன்மை தவிர எதுவுமே செய்யக்கூடாது. இயேசுனா செய்து நன்மை செய்கிறவே சுற்றி தெரிந்தார். ஏன்னா அவருக்குள்ளே இந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறது. இப்போ ஒரு நாள் தீமைக்கு நம்ம இடம் கூடவே கொடுக்கூடாது. ஒரு எதிரியாக இருந்தால் கூட என்ன பண்ணக்கூடாது? நேசிக்கணும். அல்லேலூயா. சத்துரு என்ன பண்ணணும்? நேசிக்கணும். அன்பு கூர்ந்தாவே தானே பிசாசு அவனுக்குள்ளே ஓடிவிடுவான். நீ ஜெபமே பண்ண தேவையில்லை. அன்புக்கு நிகர் என்ன இல்லை? பிசாசுக்கு இடமே கிடையாது. உங்களுக்கு யார் அதிகமாக எதிர்க்கிறாங்களோ அவங்க மேலே நீங்கள் அன்பு வச்சு ஜெபம் பண்ணி பாருங்கள். அவங்களோட அன்பை பாருங்கள். அவங்க உங்களை விட்டு என்ன பண்ணுவாங்க? உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அன்பினாலே பிசாசு என்ன பண்ண தானா? பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்போ அன்பு இருக்கும்போது பயத்தை தானே தள்ளிடும். புரியுங்களா? குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். அப்போ குற்றத்தை நான் மூடுறதா இருக்கிறத தவிர குற்றத்தை போட்டு வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணக்கூடாது? அந்த ஊழியர் தவறு செய்தாரோ இல்லையோ அதை கண்ணால் கூட பார்க்கல, ஆனால் போட்டு என்ன பண்ணுறோம்? உன் நாட்டுக்கு அமைச்சிடுறோம். புரியுங்களா? அப்படியா ஆண்டு சொன்னார், உன்னுடைய சகோதரன் என்ன பண்ணி நேசின்னு சொன்னார். நீ உன்னிடத்தில் அன்பா இருக்கிறது போல என்னிடத்திலும் அன்பாயிரு. அப்போ அன்பாரு. அன்பு தான் சொன்னார் ஆண்டவர். அன்பினால் தான் நம்ம சபையை கட்ட முடியும், அன்பினால் தான் பட்டணத்தை கட்ட முடியும், அன்பினால தான் தேசத்தை கட்ட முடியும், அன்பினால தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஊழியம் செய்வார். அன்பு இல்லாத இடத்துல ஆண்டு இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. அதாவது எல்லாத்தையும் காட்டிலும் அன்பு தான் பெரியது. விசுவாசத்தை காட்டிலும் நம்பிக்கை காட்டிலும் அன்பு தான் பெரியது. அன்பு பூரண அன்பா மாறணும். அன்பா இருக்கிறோம் 30% அன்பு, 60% பூரண அன்பு, பரிபூரண அன்பு 100%. வசனத்தில் வளர வளர ஜபத்தில் வளரும் போது அன்பு என்ன பண்ணும்?
வரும். வளர்ந்துனே இருப்பீங்க. ஊழியம் வளரும் போது அன்பும் வளரும், கனியும் வளரும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நம்ம சந்தோஷம் 30%, 60% மகிழ்ச்சி, களி கூறுதல் 100%. அப்போ வசனத்தில் நீங்கள் ஆழத்தில் போக 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 100 மடங்கு என்ன கிடைக்குது? சமாதானம். களி கூறுதல் கிடைக்குது. அல்லையா? அப்போ சந்தோஷம், மகிழ்ச்சி, களி கூறுதல். கோபம், கடுங்கோபம், உக்கிரம். புரியுங்களா? கோபம் எப்போ வளருதுன்னா, நீ கோபத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும்? போன வருஷம் 30%, இந்த வருஷம் 60% மாறிடும். ஏன் கோபம் வளருது? மழை பெய்யும் போது முள் மரத்து மேலே மழை பெய்யும், கொய்யாக்க மரத்து மேலே என்ன பண்ணும்? அதனால் மழை என்ன பண்ணாது, நான் அது மேலே பெய்ய முடியும். அது மாதிரி அபிஷேகம் வரும்போது சில நேரத்தில் என்ன பண்ணும்? அபிஷேகம் எது மேலே ஊற்றப்படுகிறதோ அது வளரும். நீ சுத்திகரித்து ஆயத்தமாக இருக்கணும். மாஸ்து பாருங்க அந்த வசனத்தை, எபிரேயர் 6:6. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அடுத்தது எப்படி எனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவன ஆசீர்வாதம் பெறும். அடுத்தது முள்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததையும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதா இருக்கிறது. ஒன்னு ஆசீர்வாதமா மாறுது, ஒன்னு சாமா மாறுது. ஒரே ஆலயத்துல யார் உட்கார்ந்து இருக்கிறாங்க? சாமுவேலும் அந்த ஆலயம் தான் இருக்கிறாரு, ஏலியின் பிள்ளைங்களும் அதே ஆலயம் தான் இருக்குது. ஆனா ஒன்று என்ன பண்ணுது? ஏலி பிள்ளைங்க எப்படி வளர்ந்தாங்க, சாமுவேல் எப்படி வளர்ந்தாரு? சாமுவேலும் ஒரு குழந்தை தான், ஏலி பிள்ளைங்களும் குழந்தை தான். எப்படி வளர்ந்தாங்க? ஒரே ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொல்லுங்க, சாமுவேல் எப்படி வளர்ந்தாரு? தீர்க்கதரிசியா வளர்ந்தாரு. ஏலியின் பிள்ளைங்க எப்படி வளர்ந்துருக்கணும்? ஆசாரியா வந்திருக்கணும். ஏன் வரல? ஒரே சபையில தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதே போல சாமுவேலும் ஏலியும் 2 பேரும் என்ன வந்தாங்க? சாமுவேல் தீர்க்கதரிசியா இருந்தாரு, ஏலி ஆசாரியா இருந்தாரு. ஆனா பிள்ளைங்க எப்படி இருந்தாங்க? 2 பேருக்கும். சாமுவேல் பிள்ளைங்க பரிதானம் வாங்கி கொண்டு இருந்தாங்க, ஏலியின் பிள்ளைங்க சொல்லுங்க வர வேண்டிய பலிபீடத்தில் படைக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் படைக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டாங்க. புரியுதுங்களா? அதுக்கு என்ன காரணம்? ஆலோசனை சரியில்லைங்க. புரியுதுங்களா? சாமுவேலும் தன் பிள்ளைகள் ஓடியும் சாமுவேல் ஓடினே இருந்தார், ஏலியும் ஓடி இருந்தார். ஆனால் பிள்ளைங்க கெட்டு போயிடுச்சு. இன்னைக்கு அப்படி தான் என்ன பண்ணுறோம்? நம்ம பிள்ளைங்களை ஓடி பிள்ளைங்க கெட்டுப்படும். ஆனால் நம்முடைய குடும்பத்தை கரெக்டாக கட்டினாதான் ஊழியத்தை கட்ட முடியும். அதனால் பிள்ளைங்களை நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. பிள்ளைங்க எப்படி இருந்தாலும் அவங்களை உருவாக்குறதுக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உருவாக்குவார். அல்லையா? ஏன்னா பிள்ளையை கொடுத்தது யாரு? கர்த்தர் தான் கொடுத்தாரு. ஆண்டவர் இந்த பிள்ளையை நீ கொடுத்துருக்கிறேன், நான் சொன்ன எதுவும் கேட்க மாட்டேங்குது, நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர் சொன்னால் ஆண்டு செய்வார். நம்ம என்ன பண்ணுறோம்? வாழ்க்கையில் நானே சொல்கிறேன் ஆண்டவரை, நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்றோம். நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே, நீ என்ன நம்ம கையில் எடுக்கக்கூடாது ஆயுதங்களை, ஆண்டோட கரத்தில் கொடுத்துடணும். ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். முடியாது ஒன்றுமே முடியல, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வார்? செய்து முடியும். ஆவியை விட்டால் மரித்தோல் எழுந்து நிற்கிறாங்க. ஆவியில் அவர் உயிர்த்தேர்ந்தா மரித்தோல் என்ன பண்ணுங்க? நகரத்துக்குள்ளே வராங்க. யோசிச்சு பாருங்க, அவர் ஆவியை விடும் போது கல்லல் என்ன பண்ணுது? திறக்கப்பட்டாச்சு. எல்லாம் எழுந்து வெளியே வந்துடும். ஆவி விட்டால் மனுஷனுக்கு வெளியே வராங்க. அவர் ஆவியில் உயிர்த்தெழுந்தும் போது அந்த ஆவி அவங்களுக்குள்ளே போய் நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லா ஆவி பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஞானஸ்தானம் பெறும்போது கிறிஸ்துவுடைய ஆவியை பெற்று இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆவி நமக்குள்ள வந்தாச்சு. வேற என்ன வேணும் நமக்கு? இவ்வளோ பேர் பாக்கியம் பெற்றவங்க நம்ம உட்காந்துருக்கிறோம். அல்லையா? அப்போ உயிர்த்தெழுந்த ஆவி நமக்குள்ளே இருக்கும்போது நம்முடைய ஊழியம் எப்படி இருக்கணும்? செத்து போன ஊழியமாக இருக்கக்கூடாது. அல்லையா? மரித்து போன ஊழியமாக இருக்கக்கூடாது. ஊழியம் ஒரு முறை ஊழியம் செய்கிறோம், கர்த்தருக்காக செய்வார். எதனால ஆண்டவர்கிட்ட சொல்லி செய்து பாருங்கள், ஆண்டவர் கரெக்டாக செய்வார். உனக்குள்ள இருக்கிற குற்றத்தை நீ ஆண்டவர்கிட்ட சொல்லிடு. திருப்பி ஆண்டவர் என்ன பண்ணாது? ஆண்டவர் எனக்கு இந்த வடக்கம் இருக்குது, என்னை மன்னிங்க, இதுலேருந்து எடுங்க, முயற்சி பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, பாசிட்டிவ் போடுங்க, 20 ஜபத்துக்கு போடுங்க. நிச்சயம் என்ன பண்ணுற? சுபாத்தை மாற்றிடுவார். அல்லையா? நீ அதே வச்சு நீ பேசிட்டு கூட சுகரனா சுகரை என்ன பண்ணக்கூடாது? அடிக்கடி வாயில் பேசக்கூடாது. அல்லையா? சொல்ல அது வளரும். புரியுங்களா? எதெல்லாம் சொல்லணும்? எதை சொல்லணும்? சுகமாக்குற காரியங்களை சொல்லு, விடுதலை பற்றி சொல்லு, ஆரோக்கியமான காரியங்களை சொல்லு. ஆனால் நெகட்டிவாக ஒன்றுமே சொல்லாது. அல்லையா? என் மனைவி சரியில்லை அப்படின்னு நீ சொல்லாதீங்க. புரியுங்களா? கர்த்தர் கொடுத்த மனைவி நீ எப்படி நம்ம சரின்னு சொல்லுவோம்? நம்மளை பெற்று எடுத்தோம் மனைவியை. அல்லையா? கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர்கிட்ட சொன்னால் அவர் செய்வார் எல்லாவற்றையும். பிள்ளைகளை பற்றிய கர்த்தருக்கு சொல்லு, கணவர் கொடுத்த கர்த்தருக்கு சொல்லு. நீங்கள் திரும்பி பேசாதீங்க. கர்த்தருக்கு தெரியும், சபையை நடத்துறதுக்கு அவருக்கு தெரியும். அவர் தான் சபைக்கு தலை. அல்லையா? அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஒன்றுமே குறையாது.
உன் ஊழியம் பல மடங்கு உயர்த்துவதற்கு கர்த்தருக்கு சொல்லுங்கள். நீங்கள் எதுவுமே மனுஷங்கிட்ட போய் சொல்லாதீங்க, எனக்கு இந்த தேவைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. புரியுங்களா? எனக்கு 1500 கோடி தேவை ஊழியம் செய்யுது. எத்தனை கோடி? ஒரு 1000, ஒரு 300 சபையை ஸ்தாபிக்கணும், ஒரு கோடி பேர் உருவாக்கணும் ஊழியர்களாக. அடுத்து கொடுப்பார கொடுக்க மாட்டாரா? அப்போ ஆண்டவர் சொன்னார், எனக்கு அப்பயே ஒரு வசனம், பிசாசர் 1000 கோடி கொடுக்கும்போது நான் உயிராக இருக்கிற இயேசு நான் கொடுக்க மாட்டேன் உனக்கு அப்படின்றாரு. பிசாசு கொடுக்குறதா இல்லையா அவங்க பிள்ளைங்களுக்கு? அப்போ நம்மளுக்கு கொடுக்க மாட்டார் ஆண்டவர்? நமக்கு திட்டம் இருந்தால் கொடுப்பாரு. நம்ம டக்குன்னு என்ன பண்ண சபை கட்டினோம்னா எவ்வளோ கட்டணும்னு நமக்கு தெரியாது, என்ன பண்ணுவோம்? 2 ஊழியக்கார் ஜெபம் பண்ணாங்க. ஒரு ஊழியக்காரி எனக்கு டேபிள் ஓனர் ஜெபம் பண்ணார். இன்னொரு ஊழியக்காரி எனக்கு கரெக்டாக இந்த வண்டி வேணும்னு ஜெபம் பண்ணார். அவருக்கு மட்டும் கிடைக்குது, டேபிள் கேட்டது கிடைக்கலையா? அப்போ அவர் போய் ஆண்டவர்கிட்ட நின்று கேட்டார், ஆண்டவரே நான் டேபிள் கேட்குறேன், எனக்கு கொடுக்கவே இல்லை. அந்த ஊழியக்காரர்கிட்ட என்ன பண்ணீங்க? நீங்கள் கேட்ட வண்டியெல்லாம் கொடுத்துருக்கிறீங்களா அண்ணனே? அப்போ ஆண்டவர் சொன்னாரா, அவர் கரெக்டான டைம் என்ன சொன்னார், அந்த வண்டி என்ன வண்டின்னு கேட்டு என்கிட்ட ஜெபம் பண்ணார், கொடுத்தேன். நீ டேபிள் வேணும், மொட்டை டேபிள் வேணும், என்ன டேபிள் வேணும் இருக்குது? சென்ட்ரல் டேபிள் வேணுமா, டைனிங் டேபிள் வேணுமா? இல்லை மொட்டையே கேட்கக்கூடாது, ஆண்டவரே என்னை நிரப்பாங்கன்னு கேட்கக்கூடாது. புரியுங்களா? நான் இவ்வளோ ஊழியம் செய்யணும், அதுக்கேற்ற ஒரு அபிஷேகத்தை தாங்க. ஒரு 1000 பேரை நான் ஆத்மா வழி நடத்தணும் அப்படின்னு நீ கேட்டு பாருங்க. 1000 பேருக்கு ஏற்ற ஒரு அபிஷேகத்தை ஆண்டு கொடுப்பாரு. புரியுங்களா? 2000 பேருக்கு தேவைன்னா 2000 அபிஷேகம் ஊற்றுவார். சும்மா அபிஷேகத்தை நிரப்பங்கன்னா எப்படி நிரப்புவார்? எதுக்கு நிரப்ப? ஆண்டு கேட்பார், உனக்கு எதுக்கு அபிஷேகம்? அப்போ ஆண்டு சொல்லுவார், நீ கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த பகுதியில் இருக்கிற வில்லேஜுகள் எல்லா ஆத்துமாக்களும் ஆதாயப்படுத்தணும், இல்லை எல்லாருக்காக ஜெபிக்கணும், இல்லை எல்லாருக்காக துதிக்கணும், இல்லை எல்லா ஆத்துமாக்கள் என்ன பண்ண நான் போய் நற்கிரியில் செய்யணும். அப்படி கேட்கும் போது ஆண்டவர் அபிஷேகத்துக்கு குறைவே கிடையாது. புரியுங்களா? நாங்கள் 3 நாள் உட்காந்து ஆண்டவர் சமூகத்தில் அளவில்லாமல் ஒரு அபிஷேகத்தை கொடுத்தாரு. நானும் என் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு 3 பகல் 3 இரவு உட்காந்துட்டோம் ஆண்டவர் பார்த்துட்டு. ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி ஆண்டவர் அபிஷேகத்தை நிறைப்பினார். அதுபடி எங்களுடைய ஊழியம் வேகமாக வளர்ந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு உலகமெல்லாம் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஜெபம் ஒன்று தான், அந்த அபிஷேகம் ஒன்று தான். இந்த அபிஷேகம் நம்ம மேலே ஊற்றப்படும் போது சத்தியம் தானாக உள்ள வரும். அல்லேலூயா. 3ஆவதாக நாம் பார்க்கிறோம், அதில் பாருங்க, நிதானமாய் நம்ம செய்யணும். எந்த காரியத்தை செய்தாலும் அதுக்கு முன்னாடி சத்திய வசனத்தை நாம் போதிக்கணும். மல்கியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், சத்திய வேதம் உன் வாயில் இருந்தது. அப்போ ஒரு ஆசனுடைய வாயில் என்ன இருக்கணும்? வேதம் இருக்கக்கூடாது, ஆனால் சத்திய வேதம் இருக்கணும். புரியுங்களா? வேதத்துக்கும் வசனத்துக்கு என்ன இருக்கு? சத்தியத்துக்கும் வசனத்துக்கு வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. அரிசிக்கும் சோறுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அரிசி சாப்பிட்டா என்ன உண்டாகும்? வயிறெல்லாம் வலிக்கும். சோறு சாப்பிட்டா பலப்படுவோம். அப்போ அரிசிக்கும் சோறுக்கான வித்தியாசம் அப்படின்னா, அரிசி சோறா மாறத்துக்கு வேக வைக்கிறோம், அனல் மூட்டுறோம். அப்போ வசனத்துக்கு சத்தியத்தை என்ன வித்தியாசம்? வசனம் என்பது ஒரு விதை. லூக்கா 8ஆம் அதிகாரம் 11 சொல்கிறது, வசனங்கள் விதையாக இருக்கிறது. வசனம் என்னவா இருக்குது? விதையாக இருக்கிறது. அப்போ சத்தியம் என்னவா இருக்கும்? வசனம் விதையாக இருந்தால் சத்தியம் என்ன இருக்கும்? சொல்லுங்க. வசன விதையாக இருந்தால் அப்போது சத்தியம் கனியாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ பிசாசு கிட்ட சத்தியம் இருக்கா இல்லையா? பிசாசு கிட்ட சத்தியம் இல்லை, ஏன்னா அவங்ககிட்ட அன்பு இல்லை. இயேசு கிட்ட தான் சத்தியம் இருக்குது. அப்போ இயேசு தான் அன்பு உள்ளவர். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறது 8:44 சொல்கிறது, யோவான் 8:44, அவன் இடத்தில் சத்தியம் இல்லாதபடினால் பொய்க்கு. அப்போ அவங்ககிட்ட சத்தியம் இல்லை. இப்போ நம்மக்கிட்ட வெறும் வசனம் இருக்குது. அது சத்தியமாக யார் மாற்றுறது? நம்ம இல்லை, ஆவியானது நம்மள ஊற்றாச்சு. இப்போ வசனம் விதையாக இருக்குது பைபிளில். அந்த வசனம் நமக்குள்ள சத்தியம் எப்போ மாறனா, அந்த வசனத்தை இருதயத்தில் வைத்து எங்கெல்லாம் தியானம்னு வருதோ அது பக்கத்துலேயே கனி வரும். நீங்கள் பைபிள் எங்கன்னா போய் பாருங்கள், எங்கெல்லாம் தியானம் வருதோ அங்கே என்ன இருக்குது? கனியை பற்றி எழுதுகிறார் ஆண்டவர். அப்போ தியானிக்காதவங்களுக்கு கனி உருவாகுமா? கனி இல்லாதனால ஊழியம் என்ன பண்ணோம்? விழுந்துடும். ஏன்னா பிதாவிசத்தை நிறைவேறாது. பிதாவிசத்தை என்ன சொல்லுங்கள்? நான் அறியேன்னு சொல்கிறாரு. ஏன் சொன்னார்? அவங்களுக்குள்ள கனி இல்லை. கனி இல்லாத இடத்துல ஊழியம் என்ன பண்ணிடும்? வளராது, விழுந்துடும். அல்லேலூயா. அப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. புரியுங்களா? என்ன இருந்தது? சத்திய வேதம் உங்களுக்குள்ள இருக்கணும். கனி உள்ள வார்த்தை இருக்கணும். புரியுதுங்களா? கனிக்குள்ள என்ன இருக்குது? வாசனை இருக்குது. ஆனால் விதைக்குள்ள வாசனை இருக்குதா? விதைக்குள்ள வாசனை கிடையாது, ஆனால் கனிக்குள்ள வாசனை இருக்குது. அப்புறம் கனிக்குள்ள என்ன இருக்குது? விதை இருக்கிறது. சத்தியத்துக்குள்ள வசனம் இருக்குது. அப்புறம் கனிக்குள்ள என்ன இருக்குது? சொல்லுங்க. பலன் இருக்கிறது.
அப்புறம் கனிக்குள்ள என்ன இருக்குது? தரம் இருக்கிறது, கலர் இருக்கிறது. ஆனால் விதை பார்த்தா எப்படி இருக்குது? பார்க்கறதுக்கு ஆரம்பத்தில் ஒரு மாங்காய் கொட்டை சாதாரணமாக எப்படி இருக்குது? பார்க்கறதுக்கு அருவருப்பாக இருக்குது. ஆனால் அது மாம்பழமாக வரும்போது எப்படி இருக்குது? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, ருசி இருக்குது. அப்போ அன்புன்றது ஒரு ருசி, சத்தியம் என்பது ஒரு ருசி. அதனால தான் சத்தியத்தை அறிவு சத்தியவங்களே. அப்போ கனி உள்ள வாழ்க்கை வந்தால் விடுதலை தான் எப்பவுமே. புரியுங்களா? இவ்வளோ தியானம் பண்ணுற புத்தகம் இது ஒரு வாசிக்கிற புத்தகமாக நம்ம பயன்படுத்தக்கூடாது. வாசிக்கணும். ஆரம்ப காலகட்டத்தில் வாசிக்கலாம், ஆரம்ப காலகட்டத்தில் படிக்கலாம், ஆரம்ப காலகட்டத்தில் ரட்சிக்கப்பட்ட பாலகத்தில் படிக்கலாம், வாசிக்கலாம். ஆனால் கொஞ்ச நாள் ஆன பிறகு, ஒரு 3-4 வருஷம் ஆன பிறகு பிதா சொன்னார், கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசினார். அப்போ பிதாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அப்போ நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் அப்படி தான் வாசிப்பேன், அப்படி தான் இருப்பேன் ஆள். அல்லேலூயா. எப்படி வாசிக்கிறாயோ அந்த வேத புத்தகத்தை நீ எப்படி பயன்படுத்துகிற அப்படி தான் இருப்போம் வாழ்க்கை. புரியுதுங்களா? அப்போ தேடி வாசிக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருன்னார். அப்போ நீ ஆராய்ந்து பார்க்கல என்ன உண்டாகும்? நித்திய ஜீவன் உண்டாகும். வேற சங்கீதம் 139:1 சொல்கிறது, கர்த்தாவே, நீ என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். பாருங்க, ஒரு மனுஷனை கர்த்தர் உண்டாக்கிட்டு அவரே ஆராய்ந்து பார்க்குறாரு. நம்ம ஒரு விசுவாசம் ஆராய்ந்து பார்க்குறதே இல்லை. பார்க்குறோமா? கர்த்தர் தன்னுடைய மனுஷனை தாவீதை உண்டாக்கிட்டு என்ன பண்ணுறாரு? அவரே உட்காந்து ஆராய்ந்து பார்க்குறாரு. அவனுடைய சிந்தனை என்ன, யோசனை என்ன, நினைவு என்ன, அவனுடைய கிரி என்ன, செய்கை என்ன, நடத்தி என்ன, பேச்சு என்ன, சொல் என்ன, வார்த்தை என்ன, எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? ஆராய்ந்து பார்த்துறாரு. அவன் உட்காரதில்லை எங்கே, அவன் எங்கே போவான், இந்த நேரத்துக்கு எங்கே இருப்பான்னு. நம்ம விசுவாசி காலைல போனால் எங்கே போனான்னு நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம அவனோட உட்காரதில்லை, பேசுறதில்லை, எங்கே வாயிருக்குன்னு ஃபோன் பண்ணி கூட கேட்கறதில்ல. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து பார்க்குறோம். ஒரு நாள் பார்த்த முடியுமா? அனுதினமும் நம்ம என்ன செய்யணும்? அனுதினம் சபை திறந்திருக்குன்னு சொன்னார். வாரத்துக்கு ஒரு நாள் திறந்திருக்கிறது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அனுதினம் ஆலயம் திறந்திருக்க வேண்டும். அனுதினம் ரட்சிக்கப்படல கர்த்தர் என்ன பண்ணுவார்? திறந்திருக்கிற சபைக்கு நிச்சயமாக கொண்டு வருவார். திறக்காத சபைக்கு என்ன பண்ண மாட்டார்? கொண்டு வர மாட்டார். நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் திறந்தோம்னா அப்படி தான் இருக்கும் ஆத்மா. அல்லேலூயா. அனுதினம் ஜெபம் போயினே இருக்கணும். 2 ஆத்மா 3 ஆத்மா ஜெபம் பண்ணி கூடி ஜெபம் பண்ணார். நமக்கு கொடுத்த மேய்ப்பன் அங்கே தான் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள் சபை எவ்வளோ வளருது. அப்போ ஆண்டவர் சொன்னார், வேத வாக்கியங்களை தேடி வாசி, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து வாசி, வேத வாக்கியங்களை தியானம் பண்ணிப்பார். தேடி வாசித்தால் நன்மை குறையாதான். ஆராய்ந்து பார்த்தா அறிவு வளர்ந்துருமா? வேத அறிவு வளர்ந்துடும். தியானித்து பார்த்தா கனி வளர்ந்துருது. 3 சேர்த்தா வெளிப்பாடு வந்துடுது. தரிசனம் கூட வந்துடுது. ஊழியம் அழகாக வளர்ந்துருது. அழகாக ஊழியம் என்ன பண்ண முடியும்? 100 மடங்கு வளர்ந்துருது. புரியுங்களா? ஊழியெல்லாம் லகுவாக தான் இருக்குது. அவருடைய நுகம் லகுவாக இருக்குது. நம்ம பாரமாக யோசிக்கிறோம். ஊழியம் பாரம் கிடையாது, ரொம்ப லகு. ஏன்னா எல்லா வேலையும் அவர் முடிச்சுட்டு போயிட்டாரு. நம்மளுக்கு ஊதுற வேலை தான் இருக்குது. பிசாசு என்ன பண்ணோம்? ஊதனா ஓடிடுவான். நம்ம ஊதாதே உட்காந்துக்கிறோம். ஏன்னா பிசாசுக்குன்னா இல்லை சரீரம் இல்லை, எலும்பு இல்லை. அல்லேலூயா. அப்போ ஆவிக்கு என்ன கிடைக்காது? ஆவி தனியாக பாவம் செய்யாது. அது ஒரு மனுஷனை தேடுது. ஏமாந்த ஊழியக்காரன் தான் உள்ளே போயிடும். அல்லேலூயா. ஜெபிக்காத ஊழியக்காரன் உள்ளே போயிடும். தூங்குற ஊழியக்காரங்கள் உள்ளே போயிட்டு வேலை செய்யும். நீ இடம் கொடுத்தா உள்ளே போயிடும். ஏன்னா உள்ளே போகிறது ஆவியாக இருக்குது. புரியுங்களா? ஆனால் ஆவியான உள்ளே வந்துட்டா அதை துரத்துவார். வசனம் உள்ளே போயிட்டா துரத்த முடியும். வசனம் உள்ளே போனால் அவன் உள்ளே வர முடியாது. அப்போ வசனத்தை உள்ளே அனுப்பினா பிசாசு பயம் வந்தது. அதனால தான் பிசாசு நான் சொன்னால் வசனம் உள்ளே போனதுக்கு அவன் எடுத்துடுறான். மத்தேயு 13:19 படி உணர்வில்லாத அந்த ஜனங்க என்ன பண்ணிச்சு? இருள் அடைந்துட்டாங்க. அதே வசனம் 13:19 சொல்லுது. வாசிங்க மத்தேயு 13:19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணரா இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதெல்லாம் என்ன பண்ணிடுறான்? பறித்து கொள்கிறாய். ஏன் உணர்வு இல்லை? மீது எல்லாத்துக்கும் மேலே உணர்வுது. பாக்கெட்டில் 100 ரூபாய் இருந்தால் கூட உணர்வுது. ஆனால் அவ்வளோ பெரிய வசனம் உள்ளே போய்க்குது. ஒரே ஒரு வார்த்தை உலகத்தை உண்டாகுது. 7 எழுத்து லாசரு உயிரோடு எழுப்பிச்சு. லாசருக்கு எழுப்பத்துக்கு எத்தனை எழுத்து பயன்படுத்தினார் ஆண்டவர்? பைபிள்லேருந்து 7 எழுத்தை பயன்படுத்தினார். எத்தனை எழுத்து? பைபிள்லேருந்து 7 எழுத்து எடுத்து பயன்படுத்தினார். லாசர்ன்றது 3 எழுத்து, வெளியே வாழ்றது 3 எழுத்து, வாழ்றது 1 எழுத்து. 7 எழுத்து. ஒரு மனுஷன் 4 நாள் அவன் எப்படி இருக்கிறான்? கெட்டு போய்கிற சரீரத்தை எழுப்புறாரு உயிரோடு. ஆனால் நம்ம இவ்வளோ பெரிய வேதத்தை கையில் கொடுத்துட்டு யாரையும் எழுப்ப முடியாது, உட்காந்துக்கிறோம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அந்த வேதத்துக்குள்ளனா இல்லை, அதுக்கு உற்சாகம் இல்லை, வாஞ்சை இல்லை, வைராக்கியம் இல்லை, தாகம் இல்லை, பசி தாகம் இல்லை. வசனத்தை ஏதோ யாருக்கும் எழுதி வச்ச மாதிரி ஒரு வசனத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? சும்மா சொல்கிறதுக்காகவே பயன்படுத்தும். அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு வசனம் நம்மை பலப்படுத்தணும், நம்மை உருவாக்கணும். நீ வசனத்தை உட்காந்து பாருங்கள், உன்னை சாலிடை உருவாக்கிறோம். நாங்களாம் வாரத்துக்கு 3 நாள் குடிக்கிற ஆளுங்க மிலிட்ரியில். அல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஆளை கொண்டு வந்து ஆண்டு நிற்க வைக்கிறார் உலகமானா யோசித்து பாருங்கள்.
சும்மா நிற்க வச்சிருப்பாரா? சும்மா உட்கார வைப்பாரா? சும்மா கொண்டு வருவாரா? 2 பிள்ளைகளை இழந்தாலும் பிசாசன காலத்தில் ஜஞ்சீர் போட்டு எடுக்கிறேன் இன்னைக்கு யோசிக்கிறேன். அதனால இந்த மனுஷனோட பிள்ளையை திட்டினேன். புரியுங்களா? அப்படி நம்ம ஒரு சேலஞ்சு பண்ணோம்னா ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். நமக்குள்ள வைராக்கியம் இருந்தால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். நம்ம அப்படியே அசதியாக வேலை செய்தோம்னா சாபம் நமக்குள்ள வந்து ஏறிடுது. தேவனுடைய வேலையை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, அசதியாக செய்யக்கூடாது. நீ ஓடினே இரு, கர்த்தர் உன்னை பலப்படுத்தினே இருப்பார். ஊடி என்பது நமக்கு இலைப்பாறு போகிற வரைக்கும், 3வது வானத்தில் இருக்கிற பேரடைஸ்குள்ளே போகிற வரைக்கும் நம்முடைய ஊழி எப்படி இருக்கணும்? ஓடினே இருக்கணும். நல்ல போராட்டத்தை நல்ல ஓட்டத்தை முடித்தேன். அப்படிதான் நம்ம ஓடணும். எங்கேயுமே நான் நிற்கவே கூடாது. ஸ்டாப்பே இல்லை. நமக்கு இலைப்பாறில் மட்டும் தான் நமக்கு என்னாகுது, ஸ்டாப் பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம ஓடணும், ஜெபிக்கணும், நிற்கணும். ஆண்டவர் சமூகத்தில் விடாமுயற்சி பண்ணணும். ஆத்மாவுக்காக அழணும், கண்ணீர் விடணும். தானாக வந்து விடணும். ஆத்மா இவ்வளோ பாருங்குது என் பிள்ளைங்களுக்குன்னா நான் ஆத்மா தானாக விட்டுருவார். நீங்கள் தேட தேவையில்லை, அவர் அனுப்புவார். உலகம் ரட்சிக்கிறதுக்கு அவருடைய மிகுதி. அதை நடத்துறதுக்கு ஆள் இல்லை. ஒரு ஜட்ஜி ரசிக்கப்பட்டு ஒரு சபைக்கு வந்தால் அவருக்கு ஆலோசனை கொடுக்க முடியாது. அவர் 1000 கேள்வி வைப்பார். ஒரு கலெக்டர் ரசிக்கப்பட்டு உள்ளே வந்தால் அவருக்கு பதில் கொடுக்குற அளவுக்கு நமக்கு வசனம் இருக்கணும். இருக்கணுமா இருக்கக்கூடாது? சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து பவுல் ரசிக்கப்படுறாரு. யார் யாரெல்லாம் கூட வந்தாங்க பவுலுக்குடைய காலத்தில் பாருங்கள். பெரிய பெரிய ஆள்லாம் ரசிக்கப்பட்டு உள்ளே வராங்க சபைக்கு. தசம்பாகம் நாடு வாங்கிறதுக்கே தசம்பாகம் கொடுப்பாங்க. அல்லையா? நம்ம தசம்பாகம் கொடுன்னு சொல்ல தேவையில்லை. சத்தியத்தை விதத்தா சத்தியம் என்ன பண்ண தானாவே எல்லாத்தையும் கொடுக்கும். அதுதான் ஆண்டு கேட்குறேன். நீ சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அடுத்தது பாருங்க, நிதானமாய் போதிக்கணும். யோபு 2:10, யோபு 2:10, யோபு 1:21, 2 சாமுவேல் 13:13. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. பாருங்க, பாவம் எங்க வரல? உதடுகளே பாவம் வரல. யோசித்து பாருங்க. நம்ம யாருக்குன்னா நிதானமா பேசணும் சொன்னா அத்து பாவமுள்ள வார்த்தை பேசிடுவோம். புரியுங்களா? ஆனா யோபனுடைய நிலைமை யோசித்து பாருங்க. எல்லாமே இழந்துட்டு அவன் உட்காந்துருக்கிறான். பயங்கரமான வியாதி சரீரத்தில். புரியுதுங்களா? எல்லாம் இழப்புக்கு மத்தியில் எப்படி பேசுறாரு? நிதானமாக பேசுறாரு. மனைவி சொல்றாங்க, ஆண்டவர் என்ன பண்ண தூசித்துரு. புரியுங்களா? ஆண்டவர் தூசித்துன்னு சொல்லும் போது, ஆனால் யோபு எப்படி பேசுறாரு? எப்படி பேசுனாரு? நிதானமாக பேசுறாருன்னா உதடுல என்ன வரல, பாவம் வராது பேசினார். ஒரு ஊழியக்காரர் எப்படி பேசுனா எப்பவுமே நிதானமாக பேசணும். எப்படி நிதானம் பேசணும் ஒரு வசனம் வாசிங்க. அங்கே சொல்லப்பட்டது பாருங்கள். எப்படி நிதானமாக பேசுறது அது குறித்து நம்ம வாசிக்கும் போது 2 சாமுவேல் 13:13 இருக்குது பாருங்கள். நான் என் வெட்கத்தோடு எங்கே போவேன்? நீயும் இஸ்ரவேலிலே மது கெட்டவர்களின் ஒருவனைப் போல ஆவாய். இப்பொழுது நீ ராஜாவோடு பேசு, அவர் என்னை உனக்கு தராமல் மறுக்க மாட்டார் என்றான். அவர் உனக்கு தராமல் இருப்பாரோ? அப்படி யார் பேசுறது? தாமார் பேசுகிறாங்க. புரியுங்களா? சொந்த அண்ணனே வந்து கெடுக்கிறதுக்கு வரான். ஆனால் அந்த அம்மா எப்படி பேசுகிறாங்க? எவ்வளோ நிதானமாக பேசுகிறாங்க. நீ ராஜா கிட்ட கேளு, அவர் உனக்கு கொடுப்பாரு. புரியுங்களா? தப்பான காரியம் கூட ராஜா கிட்ட கேளுன்றாங்க. நம்ம பாருங்க, தப்பான காரியத்தை யார்கிட்டையும் கேட்கறது இல்லை. நாமே அதுக்கு என்ன பண்ணுறது? சொல்யூஷன் எடுப்போம், நாமே முயற்சி எடுப்போம். புரியுங்களா? அப்படி இல்லை. ஆண்டோடு எந்த இருந்தாலும் நிதானமாக கேட்டு பார்க்கணும். தேவ சம்மதத்தில் கேட்கணும். 3வது அங்கே பார்க்குறோம், பகுத்து போதிக்கணும். எப்பவுமே என்ன செய்யணும்? பகுத்து போதிக்கணும். வசனங்களை எடுத்து பிறகு அப்படியே போட்டுருக்கூடாது. சமையல் செய்து கொடுக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் உங்கள்கிட்ட ஆண்டர் கொடுத்துருக்கிறார் வார்த்தையே, நீங்கள் அதுக்கு எவ்வளோ நேரம் உட்காடுறீங்களோ அவ்வளோதான் உன்னுடைய சத்தியமாக போய் நிற்கும். அல்லையா? இப்போ பிரியாணி செய்யறதுக்கும் கஞ்சி செய்யறதுக்கும் கூழ் செய்யறதுக்கும் இல்லை தோசை செய்யறதுக்கு வித்தியாசம் இருக்குது. புரியுங்களா? ஆனால் பிரியாணி செய்யறதுக்கு மட்டும் ருசி ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் அதுக்கு டைம் அதிகமாகும். புரியுங்க? அப்போது நம்ம பிரியாணி போடணும் சபைக்குன்னா நீ வசந்த என்ன பண்ணணும்? அதிக நேரத்தை உட்காந்து என்ன பேசணும்னு சொல்லி உட்காந்துன்னா கர்த்தரே நமக்கு போதிப்பார். அல்லேலூயா? அதை எப்படி பக்கத்துக்கு போதிக்கிறாங்க பாருங்க. உபாகம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கொலை செய்தவன் எவனும் அங்கே ஓடி போகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சுதந்தரிக்க பண்ண போகிற உன் தேசத்தின் எல்லையை நீ 3 பங்காக பகுத்து அதற்கு வழியை உண்டு பண்ண கடவாய். அப்போ ஒரு பகுத்துனா என்ன அர்த்தம்? உன் தேசத்தின் எல்லையை நீ 3 பங்காக பகுத்து அதற்கு வழியை உண்டு பண்ண கடவாய். அப்போ ஒரு வசனத்தை பகுக்கணும். அது என்ன பண்ணோம்? ஒரு வார்த்தை எடுத்து அதை 3ஆக என்ன பண்ண பிரிக்கணும். 1 சாதாரண அர்த்தமாக பிரிக்கணும், 2 ஆவிக்குரிய அர்த்தம் பிரிக்கணும், 3 சீக்ரெட் ரகசிய அர்த்தத்தை கொண்டு வரும்.
புரியுங்களா? சாதாரண அர்த்தத்துக்கும் ஆவிக்குரிய அர்த்தத்துக்கும் ரகசியத்துக்கு வித்தியாசம் இருக்குது. புரியுங்களா? சாதாரண அர்த்தம் சாதாரண மக்கள் இடத்துல பேசுகிறோம், ஆவிக்குரிய அர்த்தம் ஆவிக்குரிய பிள்ளைகளோடு பேசுகிறோம், ரகசிய அர்த்தம் இன்னும் ஆவியில் வளர்ந்தவங்களுக்கு பேசுகிறோம். அல்லேலூயா. தேறினவளாக இருப்பதுக்கு ரகசிய அர்த்தத்தை பேசணும். அப்போ பகுத்து பிரித்தாதான். அப்போ ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் என்ன செய்யணும்? பகுத்து போதிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு பகுக்கணும். எப்படி பகுக்கிற பாருங்க, 8:8 வாசிங்க. நெகமியா. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஃபஸ்ட்டு தீர்க்கமாய் வாசிக்கிறாங்க, அடுத்தது அர்த்தம் சொல்கிறாங்க, வாசித்ததை மூன்றாவது விளங்க பண்ணுகிறாங்க, நான்காவது. ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியா. இப்போ சபையாக அழுது. புரியுங்களா? சபை என்ன பண்ணுறாங்க? இப்போ அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அழ ஆரம்பிச்சிட்டாங்க? அவர் தீர்க்கமாய் வாசித்தார், ரெண்டாவது அர்த்தம் சொல்லி வாசிக்கிறாரு, மூன்றாவது அதை விளக்கி காட்டுறாரு. அல்லேலூயா. எங்கே இயேசு வசனங்களை விளக்கி காட்டினா அவங்க இருதயம் குழந்து விட்டு எரிஞ்சது. புரியுங்களா? எங்கே அர்த்தம் சொல்கிறாங்க விடுதலை பெறுறாங்க, எங்கே தீர்க்கமாக வாசித்தாங்களோ அங்கே நன்மை பெறுறாங்க. அல்லேலூயா. அப்போ தீர்க்கமாக வாசிக்கிறதுக்கு ஃபஸ்ட் ப்ராக்டிஸ் எடுக்கணும், இரண்டாவது அர்த்தம் சொல்கிறது ப்ராக்டிஸ் எடுக்கணும், மூன்றாவது அதை விளங்க காட்ட வேண்டும். அல்லேலூயா. அதான் விளங்க காட்டுறது எப்படின்னு பாருங்க. 32ஆம் அதிகாரம் 24-32 வசனம், லூக்கா 24:32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே முழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. போதும். அப்போ வசனத்தை எங்கே விளங்கி காட்டுறீங்களோ அங்கே இருதயம் என்ன ஆகும்? அப்போ இருதயம் குழந்து விட்டு எரிந்தால் என்ன நடக்கும்? இருதயத்தில் 17 பாவம் இருக்குமா? எத்தனை பாவம்? கலாத்தியர் 5 போய் வாசிக்கிறோம். இருதயத்தில் எத்தனை பாவம் இருக்குது? அந்த 17 பாவம் இந்த வசனம் குறைந்து விட்டு எரியும் போது அது அணையுமா? அது அழிஞ்சிடுமா? அழியாதா? அப்போ நம்ம அந்த வசனத்தை அப்படி கொடுத்தா இன்னைக்கு சுபாவே இருக்காது, உலக சுபாவம் நமக்குள்ளே இருக்காது. இன்னைக்கு ஜாதி பிரச்சனை, அந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் சபைக்குள்ளே இருக்குது. காரணம் என்னன்னா இருதயம் கொழுந்து விட்டு எரியாதனால தான். அல்லேலூயா. இப்போ வசனம் கொழுந்து விட்டு எரியக்கூடிய வல்லமுடையது. அதனால தான் பூமியின் மேல் அக்கினி போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு பற்றி எரிகிறது. அப்புறம் இங்கே பற்றி எரிகிறது. இயேசு உயிர்த்தெழுந்து முதல் பேசும்போது அவங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சது. அதுக்கு முன்னாடி கொழுந்து விட்டு எரியுதா? அதுக்கு முன்னாடி எரியலை. அப்போ வசனம் சொல்லுது எரேமியா 23:29 என் வார்த்தை அக்னியாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ வார்த்தை அக்னியாக இருக்குது. அந்த வார்த்தை நம்முடைய வாயில் வந்தால் அது கொழுந்து விட்டு எரியக்கூடிய அளவுக்கு நம்ம தியானம் பண்ணியிருந்தா, அதை தேடி வாசந்தா, அதை ஆராய்ந்து பார்த்துருந்தா பிசாசு தானே எரிஞ்சு சாம்பலாகும். புரியுங்களா? ஏன்னா இயேசு உள்ளே போகாத வரைக்கும் சுபாவம் என்ன பண்ணாது? அழியாது. என்னது? அழியக்கூடிய வல்லமை வசனத்துக்கு மட்டும்தான். புரியுங்களா? ஆவியானவர் அழிக்கக்கூடியவரில்லை, ஆவியான உணர்த்துகிறவர். பாவத்தை உணர்த்துவார் தவிர பாவத்தை என்ன பண்ண முடியாது அவரால். நம்ம ஏன் உணர்த்துற? பாவத்தை எடுக்க முடியுமா? நமக்குள்ள இருக்கிற பாவத்தை எடுப்பதுக்கு யார் வேணும்? இயேசு வேணும். புரியுதுங்களா? இயேசு வார்த்தையாக இருக்கிறாரு. ஆவியன் தன்னுடைய ஆவியில் நம்ம உணர்த்துவார். பாவத்தை குறித்து, நீதி குறித்தும், நியாயத்தை கண்டிப்பார். இது பாரு, நீ பாவத்துக்கு உள்ளே போகிற. தாவீதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? அபிஷேகம் இருந்தது, ஆவியன் மேலே தான் இருந்தார். ஆனால் என்ன பண்ணார்? உணர்த்தினார். என்ன பண்ணார்? பாவம் செய்யாது பண்ண. எங்கே போயிட்டு என்ன பண்ணிட்டார் தாவீது? அபிஷேகத்தோடு பாவத்தில் விட்டார் உள்ள. ஆனால் ஒருத்தருக்குள்ளே வசனம் உள்ளே போனால், இயேசு உள்ளே போயிட்டா என்ன பண்ண முடியாது? பாவம் செய்யறதுக்கு சான்ஸே கிடைக்காது. நீ முயற்சி பண்ணாலும் முட்டி மோந்தினா கூட என்ன பண்ணோம்? பாவம் செய்ய முடியாது. ஏன்னா இயேசு உள்ளே இருக்கிற வரைக்கும் எதுக்குன்னா இல்லை, கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அப்போ கிறிஸ்து உள்ளே உருவாகுது எப்படி? வார்த்தை உள்ளே போய் உருவாகுது. ஃபஸ்ட்டு இயேசு வார்த்தை என்ன பண்ண? இயேசு எங்கே உருவாகினாரு? மரியாதையுடைய வயிற்றில் உருவாகினார். இப்போ நம்ம ஆத்மாவில் உருவாகிறாரு. அப்புறம் நம்ம ஆவியில் போய் நமக்கு ஆண்டவர் கனெக்ஷன் ஆகிடுவோம். புரியுங்களா? அப்போ வயிற்றில் உருவாகுறது இப்போ ஆத்மாவில் உருவாகுது விடுமுட்டுன்றமே பிசாசு வசனத்தை எடுத்துடுறான். தியானம் இல்லை. அப்போ இந்த புஸ்தகம் தியான புஸ்தகம். அல்லேலூயா. இதை தேடி வாசிக்கணும், இதை ஆராய்ந்து வாசிக்கணும். பிசாசுக்கிட்ட என்ன இல்லை? பாவம் இருக்குதா இல்லையா? நம்ம பிசாசுக்கிட்ட பாவம் இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்படின்னு நீங்கள் சொல்லி அவனை ஏற்றிடுங்க. அப்போ ஏசு எதுக்கு வந்தார் சிலுவைக்கு? பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு இயேசு வெளிப்பட்டார் என்று 1 யோவான் 3:8 வாசிக்கிறோம். அப்போ பிசாசினுடைய கிரியனா என்ன? பிசாசினுடைய கிரி என்ன? பாவம். அதை இயேசு அழிச்சாரே இல்லையா? அழிச்சிட்டாரு. இப்போ எப்படி பிசாசுகிட்ட பாவம் வந்தது?
பிசாசின் கிரிகளை அழிச்சாரு இல்லைங்களா? எங்க அழிச்சாரு? சிலுவையில் அழிச்சாரு. அழிச்சாரு இல்லை? வாசித்து பாருங்க அந்த வசனத்தை. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் என ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ணான்? பாவம் செய்து வந்தான். பாருங்க, பிசாசுடைய கிரிகளை அடிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் என்ன பண்ணிட்டாரு? எங்க வெளிப்பட்டாரு? சிலுவையில். அப்போ பிசாசின் கிரிகளை அழிச்சாரே இல்லையா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாவம் இருக்குதுன்றீங்க. நேற்று வரைக்கும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்தார். நைட் அவர் இன்ஸ்பெக்டர் எடுத்துட்டாங்க. ஆனால் அது மறுபடியும் அந்த ஊருக்கு வந்தால் ஜனங்க என்ன சொல்லுவாங்க? நேற்று வரைக்கும் ஒரு பணக்காரன், நைட் வரைக்கும் அவர் பணக்காரன் இருந்தார். திருடம் வந்தால் நைட்டு பணம் எல்லாத்தையும் அவன் கொள்ளடிச்சுட்டு போயிட்டான். காலையில் நான் தெருவில் வரும்போது தெருவில் என்ன சொல்லுவாங்க? பணக்காரன் தான் சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்கன்னா அவனை கொடுத்து அறியல நைட்டு என்ன நடந்ததுன்னு. அப்போ ஏசு என்னென்ன செய்த நம்ம அறியாதனால பிசாசுக்கு என்ன பண்ணுறோம்? இன்னும் பால் ஊற்றி நேக்கிறோம். கொஞ்சம் ஊற்றினா அவன் என்ன பண்ணுறது? பரவாயில்ல, என்னை பற்றி உங்க திருப்பி ஊழியக்காரே சொல்கிறாங்க பாவம் என்கிட்ட இருக்குதுன்னு. அல்லையா? அவன் பாவம் செய்யறதுக்கு சான்ஸ் இல்லை. 24:32 சொல்ற பாருங்க ஆண்டவரே. லூக்கா 24:39. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீ காண்கிறபடி எனக்கு மாமிசமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராது என்று சொல்லி. அப்ப ஆவிக்கு என்ன இருக்காது? ஒருத்தர் மாம்சம் எலும்பு தான் பாவம் செய்ய முடியும். இப்ப நம்ம பாவம் செய்ய முடியும் இல்ல? நான் ரட்சிக்கப்படலாம், என்ன பண்ண முடியும்? நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு பாவம் செய்யறதுக்கு சான்ஸ் இல்லை, கம்மியாயிடுச்சு. இப்போ நான் ரட்சிக்கப்படாதவருக்கு பாவம் செய்யணும். ஏன்னா அந்த பிசாசுன் குணம் யாருக்கிட்ட இருக்குது? ரட்சிக்கப்படாதக்கிட்ட இருக்குது. நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க சபையில் இருந்தவங்க யாருக்கிட்ட கலக்கக்கூடாது? துன்மார்க்குடைய ஆலோசனையிலும் பாவிகள் வழியிலும் ரட்சிக்கப்படலாம். இப்போ யாருக்கிட்ட பழகிறாங்க? அதிகமாக ரட்சிக்கப்பட்டவங்க யாருக்கிட்ட பழகின்னு இருக்கிறாங்க. அப்போ 6 நாள் பழகிட்டு அங்கேருந்து எடுத்துன்னு வந்து சபையில் விடுறாங்க. மேய்ப்பனுடைய வேலை என்ன? எல்லாத்தையும் ஜாம் பண்ணுகிற வேலை தான். அல்லையா? பிசாசு எப்படி ஒரு தொத்து வியாதி மாதிரி பண்ணுவான். அவங்ககிட்ட பாவம் இல்லைனாலும் என்ன செய்வாங்க? தொத்து வியாதி பண்ணுவான். கொரோனா யாருக்கிட்ட ஒருத்தர்கிட்ட அந்த எல்லாருக்கிட்ட வருமா வராதா? கொரோனா வந்தால் லிவர் மட்டும் தான் கெடும், ஆனால் பாவம் வந்தால் முழு ஆத்மா கெட்டுது. அப்போ பாவத்தை அவன் டைரெக்டாக அவன் என்ன பண்ணுறான்? உள்ள ஆட்கள் கொண்டு போய் என்ன பண்ணுவான்? பாவத்தில் தள்ளிடுவான். அதனால தான் சபைக்குள்ளேயே 1 கொரிந்தியர் 5:11 வாசிங்க. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், பாருங்க, சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, விக்கிரானக்காராவது, உதாசீனாவது, கொலைவெறியனாவது இருந்தால் அவனோட கலக்கவும் கூடாது, அப்படிப்பட்டவனோடு புசிக்கவும் கூடாது. அது யார்? அது சகோதரன். ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள இந்த மாதிரி சும்மா இருக்குமா? ஏன்னா அவங்களோட கனெக்ட் இருக்குது. புரியுங்களா? அப்ப பிசாசு என்ன பண்ணா? கனெக்ட் பண்ற வேலையை செய்யறான். ஆமா, ஆவியா இருந்தாலும் ஆள் தேவைப்படுது. புரியுங்களா? ஆவியானவருக்கும் ஆள் தேவைப்படுது, பிசாசுக்கும் ஆள் தேவைப்படுது. நம்ம ஆவியை நம்ம மேல அபிஷேகம் கொடுத்தா நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். பிசாசு ஆவாய் ஊற்றினானா பாவத்தை அதிகமாக செய்வோம், ஜெபத்தை கம்மி பண்ணிடுவோம், ஜெபமே பண்ண மாட்டோம். அல்லையா? அப்போ நம்ம எதில் ஓடணும்னு நமக்கு தெரியணும். அப்போ பிசாசனுடைய கிரிகளை அடிக்கும்படி யோசனை பண்ணிட்டாரு, தேவகுமாரன் வெளிப்பட்டார். அப்போ பிசாசின் கிரி, அவன் கிரி செய்கிற சரீரத்தை அழிச்சாரு, எலும்பு அழிச்சாரு. இப்போ வேற ஆவியை விட்டு இருக்கிறாரு. அல்லையா? இப்போ இந்த ஆவி சுத்தினே இருக்குது உலகத்தில். புரியுங்களா? அவன் பண்ணுறான். யாரெல்லாம் பிடிக்கணும்? இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 32 மதுபான ஃபேக்ட்ரி இருக்குது. எத்தனை ஃபேக்ட்ரி? பிச்சைக்காரை வச்சு உருவாக்குவான் மதுபான ஃபேக்ட்ரியை. புரியுங்க? அப்போ பிசாசு தேடுறான். பணம் யாரை கட்டுக்குதோ அவனை வச்சு கம்பெனி உருவாக்குறான். ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார்? இப்போ சர்வத்துக்கு ஆதியில், நீ மண்ணை தின்பாய் மண்ணிலே, மண்ணை தின்பாய் மண்ணிலே உருள்வாய் என்னாரு. அல்லையா? அப்போ மண்ணை அவன் எப்படினா சாப்பிட்டுக்கிறானா பிசாசு? சொல்லுங்க, மண் எப்பாவது சாப்பிட்டுக்கிறானா? சர்வம் எப்படினா மண் சாப்பிட்டுக்குதா? எப்போ நல்ல பாம்பம் பார்க்குறீங்க, பெரிய பெரிய பாம்பம் பார்க்குறீங்க, ஆனால் எப்போது அது மண் சாப்பிட்டு உட்காந்துருதா? மண்ணுனா மண்ணான சரீரம். மண்ணில் சாப்பிட்ணுன்னா அதுக்கு என்ன வேணும்? 32 ஃபேக்ட்ரி வேணும். அல்லையா? 32 ஃபேக்ட்ரி விடுவாங்கன்னா அந்த சாராயத்தை குடிச்சா எது கெட்டு போயிடும்? மண்ணீரில் கெட்டு போயிடும். ஃபஸ்ட்டு என்னது? மண்ணீர் கெட்டுடும். அது பிறகு ஆளை கொண்டு போய் நதில் தள்ளுறோம். இதுதான் அவன் வேலை செய்கிறது. அப்புறம் சிகரெட் கம்பெனி, பீடி கம்பெனி உருவாக்கணும். எதுக்கு? நுரையில் தூக்கிறதுக்கு. புரியுங்களா? அப்புறம் தண்ணியில் மஞ்சாகாமலை வருது. எதுக்கு போயிடுது? கிட்னி போயிடுது. இது மாதிரி ஒன்று ஒன்றா அவங்களை அழித்து எங்கே கொண்டு போகிறான்? அப்போ நம்ம ஜெபம் பண்ணி அவருக்கு ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டு அவர் ஊழியக்காரன் ஆகிறார் சிலவங்களை. அல்லையா? அப்போ அவன் மண்ணை தின்பான என்ன அர்த்தம்னா அவன் இந்த மண்ணை சாப்பிட்றது, இந்த சரீரமாக மண்ணை சாப்பிட்றான். அல்லையா? இது மாதிரி ஏகப்பட்ட பாவங்களை அவன் செய்கிறான். ஆனால் அவங்ககிட்ட என்ன இல்லை? சரீரம் இல்லை, ஆனால் ஆவி வச்சுக்கினே இவ்வளோ வேலை செய்கிறான். பிசாசுடைய வசனம் ஒன்றே ஒன்று தான் பைபிள் இருக்குது. அது என்ன வசனம்? பிசாசு உண்டாக்கப்பட்டது. கண்கள் இச்சை,
ஜீவனத்தின் பெருமை. மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது உலகத்தில் உண்டானவைகள். இது ஆண்டவர் உண்டாக்கல. இந்த மூணை வச்சு தான் உலகத்தை தேடுறான். ஒரே வசனம் வச்சு உலகத்தை கலக்குறான். ஆனால் முழு பைபிளை வச்சு நான் உலகத்தை கலக்க முடியாது இருக்கிறோம். யோசித்து பாருங்க, நம்மக்கிட்ட எவ்வளோ வசனம் இருக்குது, கணக்கே இல்லை வசனம். ஆனால் அவன் ஒரே வசனத்தை வச்சு உலகத்தை கவுக்கிறான் பாரு. 7 வருஷம் அரசாட்சிக்கு உலகத்தையே தன் பக்கம் இழுக்கிறான் பாருங்க. புரியுங்களா? நம்ம 1000 வருட சாட்சிக்கு எவ்வளோ பேர் இழுக்கணும்? 1000 வருஷம் ஆட்சிக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு முழு வசனத்தை விதைக்கணும். புரியுங்களா? 7 வருஷம் அவன் 7 வருஷம் ஆளுகை செய்வதற்கு ஒரே வசனத்தை வச்சு உலகத்தை கலக்கிறான். அப்போ பிசாசு இடத்துல பாவம் இல்லை. அவன் பாவம், அவன் பேர் என்னது? திருடனும் இல்லை. பிசாசுக்கு கிட்ட அவன் பாவம் செய்ய மாட்டான். அவன் பேர் பாவி. பிதாவுமா இருக்கு. இல்லை, அவன் பேரே பாவி. என்னது? அவன் பேர் பாவி. ஆனால் அவங்ககிட்ட பாவம் செய்யறதுக்கு ஆயுதம் இல்லை. அவன் மனுஷனை பயன்படுத்துகிறான். 2வது பாருங்க, வசனத்தை 2:14. எப்படி 2:14 சொல்லுது பாருங்க. பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தை உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பாருங்க, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரணத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணினார். அல்லேலூயா. போதும். அப்போ ஆண்டவர் 2:14 என்ன சொல்றனா, பிசாசை அழிக்கும்படிக்கு இயேசு என்ன பண்ணாரு? வெளிப்பட்டார். அங்க பிசாசுன்றது கேரக்டர், கிரி என்பது சப்ஜெக்ட், கிரி என்பது குணம், அப்புறம் பிசாசு என்பது கேரக்டர் குறிக்கிறது, ஆளை குறிக்கிறது. ஆளை அங்க என்ன பண்ண 2:14-15 வாசிக்கும் போது பிசாசினுடைய மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும். பாருங்க, மரணத்தினால என்ன பண்றாரு? அழிக்கிறாரு. யாரைய? பிசாசே அழிக்கிறாரு. அங்கே 1 யோவான் 3:8 யோவான் எழுதுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பிசாசின் கிரிகள் அழிக்கிறாரு. புரியுங்களா? கிரி எங்க இருக்குது? மனுஷனுக்குள்ள இருக்குது. பிசாசு எங்க இருக்கிறான்? வெளியே இருக்கிறான். பிசாசு அடிப்பதுக்கு சிலுவைக்கு வந்தாரு. கிரிகள் அடித்து வசனத்தை வச்சு அடிக்கிறார் நமக்குள்ள. இப்போ நமக்குள்ள இருக்கிற கிரி எப்படி அடியும்? வசனத்தினால தான் அடிக்க முடியும். நீ வசனத்தை எடுத்து உள்ள வைக்காம ஆண்டவரே எனக்கு வசனமே வேணாம் அப்படின்னு என்ன ஆகும்? வசனம் என்ன பண்ணும்? குணமாக்கும். சுகமாக்குறது வேற, குணமாக்குறது வேற. குணமாக்குறது ஆத்மாவில், சுகமாக்குறது சரீரத்தில். இது நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுறோம்? வசனம் 2 வேலையும் செய்யும். ஒன்று சுகமாக்கும், ஒன்று குணமாக்கும். குணமாக்குறதுனா நீ அக்கிரமக்காரனாக இருந்தால் குணமாக்கும், நீ வியாதியாக இருந்தால் சுகமாக்கும். இந்த 2 வேலையும் வசனம் என்ன பண்ணுது? உள்ள அனுப்பி தியானம் பண்ணினே இருந்தீங்கன்னா இந்த சுபாவம் தானேவே அழிஞ்சிருக்கு. அழியக்கூடிய வல்லமை இயேசுக்கு ஒருத்தர் தான் இருக்குது. அதனால தான் வசனத்தை பிசாசு என்ன பண்ணுறான்? இருதயத்தில் வந்து எடுத்துடுறான். சண்டே மெசேஜ் கேட்டோம், மண்டே கேட்டால் என்ன பண்ண முடியல? ஒரு 52 சண்டே மெசேஜ் கொடுக்குறீங்க. 52 நாளுக்கு அவங்க என்ன பண்ண? ஒரு டைரி கையில் கொடுத்து 52 மெசேஜை நோட் பண்ணி நீங்கள் எழுதி உங்களோட அலமாரியில் வைங்க. இது தினந்தோறும் என்ன பண்ணுங்க? குடும்ப ஜபத்தில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தை விடாதீங்க சொல்லி அந்த விசுவாசிகளுக்கு நீங்கள் அடிக்கடிக்கு விசாரிச்சுன்னு இருந்தீங்கன்னா தான் அந்த வேலை செய்ய முடியும். முடியுமா? முடியாதா? அவங்க கேட்ட மெசேஜ் என்ன பண்ணுறாங்க? நீங்கள் சண்டே அவ்வளோ கஷ்டப்பட்டு எதுவுமே கொடுக்குறீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? அதை மண்டேகளை மறந்துடுறாங்க. அது பிறகு பிசாசு என்ன பண்ணுறான்? வசனத்தை எடுத்துடுறான். அப்புறம் அவன் எம்டியாக இருக்கிறான். அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? குணம் ஆகிறதில்ல, நல்ல கேரக்டராக வரதில்லை, நல்ல அவங்களுக்குள்ள கனி இல்லாத வாழ்க்கை. இதை பார்க்குறவங்க உலகத்தை என்ன பண்ணுறான்? கிறிஸ்துவ இப்படி தான் இருப்பான் அப்படின்றாங்க. புரியுங்க? ஒரு ஆத்மா வந்து ஒரு பட்டணத்தில் இருக்குது, ஒரு கிறிஸ்துவம் இருக்கிறாங்க, அவன் தண்ணி அடிக்கிறான்னா அந்த ஊரில் போய் நம்ம சுவிசேஷம் அறிவிக்க முடியுமா? சொல்லுங்கள். ஏசு நல்லவர். நம்ம போய் நம்ம தெருவில் இன்றைக்கி பேசுகிறோம். ஆனால் அதே தெருவில் ஒருத்தர் தண்ணி அடிச்சு கிறிஸ்துவனா எல்லாரையும் போய் என்ன பண்ண சண்டை போட்டுனுக்கிறான். இப்போ என்ன நடக்காங்க? அப்போ கிறிஸ்துவ ஏற்கனவே தண்ணி அடிக்கிற ஆள் தான் அப்படின்னு நினைப்பாங்களா? தப்பாக நினைப்பாங்கல்ல. அதனால தான் நம்மக்கிட்ட 10 ஆத்மா இருந்தால் கூட ஃபஸ்ட்டு அதை உருவாக்கு. புரியுங்களா? அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இயேசுக்கிட்ட வந்துட்டு என்ன ஆகிடுவான்? இயேசு போல மாற முடியும். அந்த விசுவாசம் நமக்கு இருக்குது. ஆனால் உருவாக்குற வரைக்கும் நம்ம விடக்கூடாது ஒரு விசுவாசியை. புரியுங்களா? அவன் எங்கே போகிறாங்க, எங்கே வர, எதுக்கு சர்ச்சைக்கு வரேன், திருவந்து கொடுக்கறதுக்கும், அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கும், அப்புறம் அவங்களுக்கு திருமண காரியம் நடத்துறதுக்கும், பிள்ளை பாக்கியத்தை எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு நம்ம உட்காந்துக்கிறோம். பரலோகத்துக்கு கொண்டு போகணும்ல. அப்போ அவங்களுக்கு சாட்சியை ஜீவிக்கணும், இடமில்லாத ஒரு வாழ்க்கை வாங்கணும். அப்போ இதெல்லாம் வாழ்வதற்கு அவங்களுக்கு சொல்லித்தராமல் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு, கர்த்தர் 10,000 வருஷம் நல்லவர் தான். கர்த்தர் எத்தனை வருஷம் நல்லவர்? என்றைக்கு நல்லவர். அதை சொல்லாத. நீ உனக்குள்ள இருக்கிறத எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. உனக்குள்ள இருக்கிற சுபாவம் போனேன்னா ஜபம் பண்ணு, நல்ல சத்தியத்தில் உட்காரு, உபவாசத்துக்கு வா, இரவு ஜபத்தை வைக்கிறோமா, கண் வைத்து ஜபிக்கலாம், கட்டு உடையும். அப்படி சொன்னால் தான் அவங்களுக்குள்ள சுபாவம் மாறும். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு கிறிஸ்துவன் நல்லா இருந்தால் தான் 10 பேர் மனம் திரும்பும். நம்மளே பிச்சைக்கார மாதிரி இருந்தால் யாரும் நம்மக்கிட்ட வருவானா?
நீங்கள் போய் 100 ரூபாய் கடன் கட்டினா இந்த ரசிக்கப்படாதுன்னு கேட்ட மறுபடியும் அவன் மனம் தெரியவே மாட்டான். பிசாசு சொல்லுவான், பாரு உங்ககிட்ட வந்து கடன் வாங்கிக்கிறான். அதனால தான் அநேக ஜாதிக்கு என்ன பண்ணு, நீயோ கடன் வாங்காதிருப்பாங்க. ஆனால் நம்ம ஆளுங்களாம் எங்கே போகிறாங்க? கர்த்தர் யாருன்னு நிரூபித்து காட்டினா ஒரு வைராக்கியம் உள்ள வரணும். நல்ல சத்தியத்தில் நல்லா கற்றுக் கொடுங்க. முடியலன்னா பகல் நேரம் இரவெல்லாம் வைங்க. அதுக்கு தான் இந்த வேலைக்கு தான் வந்திருக்கிறோம். நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம்? அப்படி வேலையை செய்வதுக்கு. இயேசு இரவெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணார். அந்த வசனம் மட்டும் பேசுறதாரு, இரவெல்லாம் நம்ம உட்காரதில்லை. புரியுங்களா? தாவீது பகலும் இரவு என்ன பண்ணியிருக்கிறார்? வேதத்தை தியானம் பண்ணினார். நம்ம என்ன பண்ணுறதில்ல? நம்ம தியானம் பண்ணுறது. வசனம் சொல்லியிருந்தா இல்லை, வசனத்தை கை கொள்றவர்களே பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பான்னு வெளிப்படை கடைசியில் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய வசனத்துக்குள்ளே நம்ம கற்றுக் கொடுத்து அது போய் ரத்தத்தில் கலக்கிற வரைக்கும் விடக்கூடாது. போடுற மாத்திரை கூட ரத்தத்தில் கலந்து சுகம் கொடுக்குது. ஆனால் இவ்வளோ பெரிய வசனம் தான் மாத்திரை உண்டாயிடுச்சு. ஆனால் மாத்திரை குணமாக்குது, சுகமாக்குதுன்னா அப்போ வசனம் குணமாக்காதா? அப்போ வசனத்தை வச்சு அவன் என்ன பண்ணு, நல்லா கற்றுக்கொடு. உட்காரவை, ஜபத்தில் உட்காரவை, மணிக்கணக்கில் உட்காரவை, போடுங்க. டெய்லி ஜபத்தை போடுங்க, டெய்லி போடுங்க. கர்த்தர் உனக்கு எல்லா தேவையும் அங்கேயே கொண்டு வருவார். உன் தேவைகள் எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. நீ ஆண்டவர் மட்டும் நோக்கி பாரு, வேறு யாரும் என்ன பண்ணாதே, யாரையும் பார்க்காத, கர்த்தரை மட்டும் பாரு. உன்னுடைய எல்லா தேவைகளையும் உன் மடியில நிரப்புவார். ஒரு குறையில்லாத வைப்பார். உன் தேவைகளை எல்லாத்தையும் ஆண்டவர் சந்திப்பார். புரியுதுங்களா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே. உனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசிகளை உருவாக்குவதற்கு நீ உதவி செய்யும். சீசர்களை உருவாக்கு, ஜாமக்காரர்களை உருவாக்கு, யுத்தவர்களை உருவாக்கு, உடனுடைகளை உருவாக்கு, மூப்பர்களை உருவாக்கு, தலைவரை உருவாக்கு, ஏதாவது ஒன்று உருவாக்கு. டேய் நீலேருந்து நீ ஜாமக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடு சபைக்கு அப்படின்னோம். நீங்கள் ஜாமக்காரன் ஜாமக்காராக உருவாக்குங்க. எப்படியாவது உருவாக்கினாதான் அவங்க 4 பேர் சாட்சியமாக இருந்தாவே நம்முடைய பட்டணம் ரட்சிக்கப்படும். ஒரு கிறிஸ்துவன் கெட்டு போயிட்டா பிசாசு அதை வச்சு ஊரெல்லாம் தூத்துருவான். அதான் பிசாசுடைய ரகசியம். அவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. ஆனால் என்ன செய்கிறான்? பிசாசின் கிரியிலும் அழிச்சாரு. புரியுங்களா? 100 முட்டை யார்கிட்ட இருந்தது? என்கிட்ட இருக்குது. 100 முட்டை இருக்குது. புரியுங்களா? என்கிட்ட இருந்து வாங்கி என்ன பண்ணார்? ஆண்டு சுமந்துட்டார் பாவத்தை. இப்போ அவங்ககிட்ட இருக்கிற முட்டையை வாங்கி கீழே போட்டார். இப்போ முட்டை இதை மறுபடியும் பார்க்க முடியுமா? அது அழிஞ்சிச்சு, இது சுமந்துட்டார். நம்முடைய பாவங்களை இயேசு சுமந்தார், பிசாசின் பாவங்களை அழிச்சார். இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கு என்ன பண்ணுங்க, நான் உலகத்தின் முடிவு வரைந்த வரைக்கும் பக்கத்து வீட்டில் இருக்குன்னு சொன்னார். உன் கூடவே இருக்கிறான். அதை விட்டுட்டு அந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? எப்படி போகிறது? அந்த ஊருக்கு போனால் எவன் பிடிச்சிப்பான், என்ன பிடிப்பான்? இயேசு வருவார் முன்னாடி. வருவார், வரமாட்டாரா? இந்த சரீரம் மண்ணுக்கு போகிற சரீரம் தான். என்னைக்கு தான் எங்கே போகுது? மண்ணில் விலை தான் நம்ம சாப்பிட்டோம், மண்ணில் சாப்பிட போகுது. ஆனால் ஆத்மா அது சாப்பிட முடியுமா? ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகில் தள்ளுவதற்கு பயப்படு, வேற யாருக்கு என்ன பண்ணாத. அப்போ அவருக்கு மட்டும்தான் நீ பயப்படணும், உலகத்துக்கு யாருக்கும் பயப்படக்கூடாது. அந்த சேலஞ்ச் பண்ணிங்கன்னா ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார், அபிஷேகத்தை ஊற்றுவார். கடைசியாக பாருங்கள், 7வது உத்தமம். போதித்து குறித்து நான் சொல்லலை, உத்தமம். எப்படி ஒரு ஊழியக்காரர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க ஆண்டவர். என்னாகும் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனாகிய எப்புனேசியின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்கள் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று. உத்தமா இருந்தா எங்க போவாங்க? ஒண்ணு உத்தமா நீ போதிக்கணும், 2வது உத்தமா இருக்கும் எங்க போவாங்க? பரலோகத்துக்கு போவோம். நம்ம உத்தமனா இல்லை அப்படின்னா சரீரத்துல சுத்தம், ஆவியில பரிசுத்தம், இருதயத்துல உத்தமம், இது 3 நமக்குள்ள இருந்தா தான் எங்க போக முடியும்? பரலோகம் போக முடியும். அதே லூக்கா 1:17 சொல்லுவாங்க, வாசிங்க. லூக்கா 1:17. பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பெலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அப்போ உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? மணவாளனுக்கு ஆயத்தப்படுத்தணும். யாரை ஆயத்தப்படுத்தணும்? கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்து. அத உத்தமமானவர்களை, அல்லேலூயா, எல்லாரையும் உத்தமமான நல்ல உத்தமமான ஒரு இருதயம் உருவாக்கணும் உள்ள அவங்களுக்குள்ள. அதுக்காக தான் நம்ம சபையை வச்சிருக்கிறோம். புரியுங்களா? அப்போ வருகைகளை எல்லாம் ஆண்டோடைய வருகையில் போகணும்னா, மனமாட்டியே போகணும் அப்படின்னா, மணவாளனை சந்திக்க போகணும்னா அவன் எப்படி போகணும்? உத்தமனா போகணும். பரலோகத்து போய் எல்லாம் உருவாக முடியாது. உருவாகிற இடம் ஆலயம். ஆலயம் என்பது ஒர்க் ஷாப் மாதிரி. புரியுங்களா? ஒர்க் ஷாப்புக்குள்ள ஒரு வண்டி வந்தால் எப்படி வருது? பழைய வண்டியே வருது. ஒரு 3 வருஷம் போன பிறகு பழைய வண்டியாக போகுது வெளியா? நம்ம ஒரு புதிய வண்டியாக போகுது. ஒரு பழைய வண்டி வந்து புது வண்டியாக போகும்போது ஒரு ஆலயத்தில் ஒரு விசுவாசி உள்ளே வந்தால் போகும்போது என்ன போகணும்? உத்தமனாக போகணும். அந்த மாதிரி நம்ம உருவாக்கணும். ஏன்னா உத்தமாக உருவாக்குற இடம் உலகத்திலே ஒரே இடம் ஆலயம் தான்.
வேறு எங்கேயுமே உருவாக்க முடியாது. ஆலயத்துக்கு போனால் தான் உருவாக்க முடியும். ஆனால் நம்ம ஆலயத்தை உட்காந்து உத்தமம் வெளியே போய் தேட முடியாது. உள்ளே தான் தேட முடியும். இங்கே தான் உருவாகும். சபைக்குள்ளே தான் அந்த உத்தமத்தை உருவாக்க முடியும். அந்த உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தும்படி எலியா ஆண்டவர் என்ன பண்ண ஏமஸ்தானை தெரிந்து கொண்டார். இப்போ நம்ம எல்லாரையும் தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? உத்தமமாக உருவாக்கணும். அல்லேலூயா. காலேப்பும் யோசுவா மட்டும் போகிறாங்க உள்ள. 6 லட்சம் பேர் வந்தாங்க. 5,99,998 பேர் எங்கே போயிட்டாங்க? கானான் தேசத்திலேயே மறிச்சிட்டாங்க முறுமுறுத்துக்குன்னு. அல்லேலூயா. 40 வருஷம் சபையில் உட்காந்தாங்க. எத்தனை வருஷம்? 40 வருஷம் சபையில் உட்காந்து 2 பேர் போனாங்க. நம்ம வாரத்துக்கு 3 மணி நேரம் தான் உட்காடுறோம். வருஷத்துக்கு எத்தனை மணி நேரம் உட்காடுறோம்? 6 நாள் உட்காடுறோம். ஒரு வருஷத்துக்கு 3 மணி நேரம் சபை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 52 × 3 எவ்வளோ ஆகுது? 52 × 3 352 166 166 24 வகுத்தீங்கன்னா 6 நாள். ஒரு வருஷத்துக்கு 6 நாள் தான் நம்ம சபைக்கு வரோம். அவங்க 40 வருஷம் வந்தவங்க எத்தனை பேர் போனாங்க? அப்போ வருஷத்துக்கு 6 நாள் வரவங்க. அப்போ உத்தமமான மக்களை உருவாக்குறதுக்கு நம்ம டைம் எடுக்கணும். அல்லேலூயா. எடுக்கணுமே எடுக்கக்கூடாதா? நோவா காலத்தில் 8 பேர் போனாங்க. உலகத்தில் 8 பேர். எத்தனை பேர் போனாங்க? 8 பேர். இங்கே வனாந்தரத்தில் 2 பேர். கிருபையின் காலத்தில் உத்தமமாக உருவாக்கணும். எல்லாமே போயிடுவோம். உருவாக்குறது யார் கிட்டே? நம்ம கிட்டே இருக்குது. ஆவியான உருவாக்குவார். அவர் சொல்லி தருவார். இயேசு தலைவராக இருப்பார். சபைக்கு அவர் தான் தலைமை. அல்லேலூயா. தலைமை போதுங்கிற இயேசு என்ன சொல்கிறார்? உலகத்தின் முடியும் போது நான் உங்களோட இருப்பேன். அப்போ அவங்கள உட்கார வச்சு நீங்கள் ஜபத்தில் போட்டு பாருங்கள். 72 மணி நேரம் உட்கார வைக்கலாம் ஜபத்தில். பாருங்கள் உத்தமாக உருவாக்குறாங்க. இல்லை பாருங்கள் தானாகவே கக்கிறாங்க எல்லா பாவத்தையும். பாவம் அவங்கள விட்டு என்ன பண்ணாது? ஆண்டு சுட்டி அடிச்சிடுவார். வசனத்தை அனுப்பி அனுப்பி இது மாதிரி 72 மணி நேரம் பேசியிருந்தேன். என்ன அவன் வசனம் ஆட்டோமேட்டிக்காக ஜாமக்காரங்க குறித்து, யுத்த வீரர்கள் குறித்து, போர் சேவகனை குறித்து பேசினே இருங்க. வசனத்தை எடுத்து நம்ம ஜோம் பண்ணினே பேசிங்கன்னு ஆராதனை பண்ணாரு. தானவே எல்லாருடைய பாவம் என்ன பண்ணோம்? சின்ன சின்ன பாவம் தான் இருக்குது. எல்லாமே போயிடுச்சு. கொஞ்சம் தான் இருக்குது நம்மக்கிட்ட. அங்கங்கே தொத்தின வர தான் இருக்கும். ஏசு எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. இது எவ்வளோங்க இருக்கா நம்மக்கிட்ட? சின்ன சின்ன பெருமையை பேசுவோம். சில நேரத்தில் மேட்டிமையாக பேசிடுவோம். சில நேரத்தில் என்ன பண்ணுவோம்? கீழ்ப்படியாமல் போயிடுவோம். சில நேரத்தில் எதிர்த்து பேசிடுவோம். சின்ன வார்த்தை. அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறோம். ஆண்டவரே என்னை மன்னிக்கிறார். சின்ன விசுவாசிகளை சின்ன பாவங்களை அழிப்பதுக்கு பெரிய பெரிய ஜபத்தை போடு. கர்த்தர் நிச்சயமாக அழிப்பார். பரிசுத்தமாக்குவார். விடுதலையாக்குவார். சமாதானப்படுத்துவார். அவங்களை மறுபடியும் திருப்புவார். பெரிய காரியத்தை சபையை நடத்துவார். எல்லை இல்லாத சபைகளை கட்டி நிறைவேற்றத்துக்கு ஆண்டவர் உலகமே ரட்சிப்புகளை நடத்துவார் ஆண்டவர். அப்படிப்பட்ட பெரிதான இருதயம் இருக்கணும். கோழியை போல இருக்கக்கூடாது, கழுகை போல இருக்கணும். கோழி என்ன பண்ணால் வீட்டையே சுற்றின்னு இருக்கும். ஆனால் கழுகு மேலேருந்து போய் தன்னுடைய இறையை தேடும். அல்லேலூயா. நம்ம கழுகு பார்வை இருக்கணுமா, கோழி பார்வை இருக்கணுமா? அப்போ கழுகு போல தூர பார்வைப்பாங்கன்னா பெரிய பெரிய பிளான் போடணும். அந்த பட்டணம் எனக்கு வேணும் ஆண்டவர், இந்த பட்டணம் வேணும், வேலூரை எனக்கு வேணும் ஆண்டவரே. இங்கே உட்காந்துனே வேலூருக்காக ஜெபம் பண்ணணும். ஜெபிக்காத அந்த மக்கள் ஒன்று கூட உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஜெபிக்கலைன்னா எந்த இடத்துல நன்மை வராது. என்னது? யாரும் கையில் கொடுக்கவே மாட்டாங்க. நீ ஜெபம் பண்ணி பாருங்க, தானா அங்கேருந்து எங்கன்னா வருது. யாராருக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்க அந்த பட்டணத்துக்கு உனக்கு நன்மை வரும். உன்னை தேடி வரும். ஜெபிக்கிறவங்க மறிக்க மாட்டாங்க. அது மறிக்கிறவங்க ஜெபிக்க மாட்டாங்க. பாவம் செய்கிறவங்க ஜெபிக்க மாட்டாங்க. ஜெபிக்கிறவங்க பாவத்தை செய்ய மாட்டாங்க. அப்போ ஜெபம் என்றது ஒரு தூபத்தை நம்ம என்ன பண்ணோம்? ஏற்றணும். சபையில் எல்லாரும் எழுமணும். எல்லாருமே கை வச்சு ஜெபம் பண்ணி மணிக்கணக்கில் உட்காருங்க. நான் உங்களோடு இருக்கிறேன். மேய்ப்பர் கூட இருந்தால் எல்லாம் உட்காருவாங்க. மேய்ப்பர் என்ன பண்ணுறாரு? அங்கே உட்கார வச்சுட்டு அவர் ஊரெல்லாம் போய் என்ன பண்ணிடுறாரு? ஒரு முறை அவர் வாக்கிங் போயிட்டு வந்துக்கிறாரு. என்னங்க ஜெபம் நடத்திருக்கேன், நான் மட்டும் இருக்கேன்னா நான் வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்றாரு. அப்போ வாக்கிங் பண்ண மந்தை எப்படி இருக்கும்? அப்போ நீ ஜபத்தில் உட்காந்தா கர்த்தர் நிச்சயமாக உட்காருவார். ஒரு மேய்ப்பன் உட்காரும்போது ஆண்டு உட்கார மாட்டாரா? மோசே உட்கார்ந்தாரு, கர்த்தர் கூடவே இருந்தார். கர்த்தர் என்ன பண்ண? சபையை கட்டுறாரு. அல்லேலூயா. கடைசியாக ஜாக்கிரதையாக இருங்கள். கடைசியாக ஜாக்கிரதையாக இருங்கள். 2 பேதுரு 1:10. நம்ம எதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்குன்னு பாருங்க. சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாகும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். எதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்? உறுதியாகும்படி இல்ல, எதுக்கு? அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும். கர்த்தர் நம்மளை அழைச்சார் ஊழியத்துக்காக. புரியுங்களா? தெரிந்து கொண்டாரு. அதில் உறுதியா இருக்கிறோமா? புரியுங்களா? மேய்ப்பனை அழைச்சிருப்பாரு. அவங்க போய் என்ன ஒரு செய்ய, வேற எதனா ஒரு செய்வாங்க, பிஸ்னஸ் பண்ணிருப்பாங்க, தேவையில்லாத காரியெல்லாம் செய்வோம். எதுக்காக தேவன் அழைச்சாரோ அதில் நிலைத்து இருக்கணும். சுவிசேஷம் ஆயிடுச்சா சுவிசேஷம் செய். எனக்கு போதகனா ஆயிடுச்சார், போதகனா இருக்கிறேன். 1000 சபை கொடுத்தா நான் போய் என்ன பண்ணிவிட்டேன்? உட்கார மாட்டாதில்ல. எனக்கு கொடுத்த ஊழியம் அவங்க மேலே ஒரு அபிஷேகம் இருக்கும். அழைப்புக்கு ஏற்ற அபிஷேகம். அந்த அழைப்பில் நின்னா தான் அது வளரும். அந்த ஊழியத்தை விட்டு நான் கார்பெண்டர் ஆயிடுச்சாரு, நீங்கள் வெல்ற வேலை செய்த என்ன ஆகும்?
கார்பெண்டருக்காக அழைச்சார். வெல்டர் வேலை செய்தால் அடிக்கடி என்ன ஒன்று நெருப்பு மேலே பட்டுனே இருக்கும், கண்ணு கூட போயிடும் சில நேரத்தில். அல்லேலூயா. அப்போ எதுக்காக அழைச்சார், எந்த அழைப்புக்காக 5 ஊழியம் ஆண்டவருக்கு வச்சார். இந்த 5 ஊழியத்தில் எதுக்காக அழைச்சாரோ அது நமக்கு தெரியணும். அதில் நம்ம தெரிந்து கொண்டு அதில் கத்த என்ன பண்ணுறாரு, உறுதியாக நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. அதை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் சாயாத இருந்தோம்னா நம்முடைய ஊழியத்தை ஆண்டவர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். புரியுங்களா? ஏன் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஊழியத்தை விட்டுட்டு எதோ செய்துன்னு இன்னைக்கு. கத்தர் எதுக்காக, மேய்ப்பர் தான் பெரிய டாப் லெவல் ஊழியம். உலகத்திலே எது சிறந்த ஊழியம்? மேய்ப்பன் தான். ஏன் அப்படின்னா மேய்ப்பன் கையில் தான் எல்லாமே இருக்குது. புரியுங்களா? சுவிசேஷகர் மற்றும் போதகர், தீர்க்கதரிசி, அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. போதகர் சுவிசேஷங்களை பார்க்கலாம். ஆனால் மேய்ப்பர் தான் சபையை கட்டுகிறார். எல்லா வேலையும் அவருக்கு தான் கொடுத்தார். குழந்தை பிறந்த ரட்சிக்கப்பட்ட குழந்தை அது பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் யார்கிட்ட கடமை, யார்கிட்ட கேட்பார்? கடை மேய்ப்பனை தான் கேட்பார். எல்லா வேலையும் அவர் சரீர பிரகாரமும் ஆவிக்குறிக்காரர் 2 வேலையும் மேய்ப்பருக்கு தான். அதனால தான் மேய்ப்பருக்கு பாரம் ஜாஸ்தி. புரியுங்களா? மற்ற எல்லா ஊழியங்களும் பாரம் கொஞ்சம் குறைவு. புரியுங்களா? நம்ம போய் படுத்து தூங்கலாம், ஆனால் மேய்ப்பருக்கு தூங்கவே முடியாது. புரியுங்களா? ஒரு மந்தைக்கு ஆத்மா வரல, அன்றைக்கி அந்த சண்டே வரல அப்படின்னா அந்த மேய்ப்பன் தூங்கவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு மேய்ப்பன் வந்து ஏதாவது அடிபட்டுச்சுன்னு சும்மா இருப்பாரா? நடு ராத்திரி கூட என்ன பண்ண வண்டி எடுத்து நாங்கள் ஓடுறாரு. அதனால் மேய்ப்பனுடைய வேலை தான் ஜாஸ்தி. அதாவது மேய்ப்பனுடைய பிள்ளைகளை பிசாசு என்ன பண்ணுவான், சிதறடிப்பான். அதனால் நாகமில் நம்ம ஆசிக்கிறோம், சிதறடிக்கிறவன் கண்ணுக்கு முன்னாக வருகிறான். நம்ம என்ன செய்யணும், அரணை காத்துக்கொள்ளணும், ஜெபத்தில் நிற்கணும், ஸ்டாண்டர்டாக நிற்கணும், விடக்கூடாது. முட்டி முழங்கால் போட்டு நம்ம நின்னோம்னா பிசாசு தோற்றுடுவான். பிசாசு யார் மூலியமாக தான் வருவான் தவிர அவனால் என்ன பண்ண முடியாது, டைரெக்டாக எதுவும் செய்ய முடியாது. வந்து நாங்கள் இன்றைக்கி ஏமா இன்றைக்கி ஜோம் பண்ணுறேன், இவ்வளோலாம் ஜோம் பண்ணால் ஒன்றுமே நடக்காது, நீ ஏன் ஜோம் பண்ணுகிற அப்படின்வாங்க. ஜெபம் பண்ணால் ஒன்றுமே நடக்காது இருக்கும். அப்போஸ்தலர் 4:30 வாசிக்கிறோம், அஸ்திபாரம் அசைந்தது ஜெபத்தினாலே. அல்லேலூயா. ஜெபிக்கிற இடத்துல அஸ்திபாரம் அசையும். அதே 16-14 வாசிக்கிறோம் அப்போஸ்தலர்ல. பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க, இரவெல்லாம் ஜெபம் பண்ணாங்க, அஸ்திபாரம் அசைந்தது. அங்கே இருக்கிற ஆத்மாலாம் மனம் திரும்பினது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவங்க 10 நாள் 10 இரவுக்கு ஜெபத்தை காத்திருந்தாங்க. அபிஷேகம் இறங்கி என்ன பண்ணாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ ஜெபம் எங்கே இருக்குதோ அங்கே பெரிய பெரிய காரியத்தை நடக்கும். புரியுங்களா? நம்ம சரீரத்தில் இது வந்து இந்த சரீரத்தை வந்து நாம் நம்ம கையில் வச்சுக்கூடாது. மாஸ்டர் கிட்ட கொடுத்தோம் நம்ம சரீரத்தை. யாருக்கிட்ட? மாஸ்டர் மேன். டோபி கிட்ட கொடுத்தா, டோபி கிட்ட ஒரு துணி கொடுத்தா எப்படி அடிப்பார்? அந்த மாதிரி நம்ம சரீரத்தை அடித்தா தான் அதிகமாக ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ண முடியும். இந்த சரீரத்துக்கு நீங்கள் ரெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இது ஆத்மாவும் விழுங்கிடும், ஆவியும் விழுங்கிடும். அல்லேலூயா. அதனால தான் அந்த சரீரத்தை நம்ம என்ன பண்ணோம், டோபி கிட்ட கொடுத்த மாதிரி கொடுத்து வச்சிடணும். போட்டு அடின்னு என்ன பண்ணோம், அடி மேலே அடி ஆயிடுச்சுன்னா சரீரம் செட் ஆகிடும். புரியுங்களா? சரீரம் செட் பண்ணுறதுக்கு ஒரே வழி, அதுக்கு ரெஸ்ட்டு மட்டும் கொடுக்காதீங்க. புரியுதுங்களா? ஜப போட்டுனே இருங்க, ஆவியில நிரம்பினே இருங்க. அடுத்த வருஷம் ஒரு வசந்த வாசிக்கலாம். 1 பேதுரு 4:7. எல்லாவற்றுக்கும் சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்க. அப்போ அடுத்தது எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்? ஜெபம் பண்ணுவதுக்கு. ஃபர்ஸ்ட் அழைப்பு, அதில் ஜாக்கிரதையா இருக்கணும், அதை கோட்டை விட்டுறக்கூடாது. 2வது ஜெபம் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கணும்? அப்போ என்னென்ன ஜெபம் இருக்குது? நடு இரவு ஜெபம் இருக்குது. நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபிக்கிறாங்க. புரியுங்களா? நடு ராத்திரியில் இயேசு சொல்கிறேன் நான் வருவேன், மற்ற 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறாரு. அதே நடு ராத்திரியில் பிதா எகிப்து மேலே இறங்கி வந்தாராம். 11:3 வாசிக்கிறோம் யாத்திராகத்தில். அப்போ நடு ராத்திரியில் வரும்போது, பிதா இறங்கி வரும்போது அங்கே இருக்கிற இஸ்ரவேலர்களை விடுவிக்கிறார். புரியுங்களா? எகிப்தர்களுடைய தேசத்தில் கண்ணீர் விடுறாங்க, ஆனால் நம்ம மக்கள் விடுதலை பெற்று வெளியே வராங்க. இன்னைக்கு நடு ராத்திரியில் பிதா இறங்கி வந்தப்போ வாசிங்க அந்த வசனத்தை. யாத்திராகம் 11:3. கண்களில் தயை கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். அப்பொழுது மோசே, கர்த்தர் நடு ராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன். பாருங்க, கர்த்தர் பிதா தன்னுடைய படையேற்பனுடைய பரிசுத்தவான்களை விடுவிக்க போறாரு. நடு ராத்திரியில வராரு. நம்ம நடு ராத்திரி எடுக்கிறோம். இல்லையா? இப்போ இயேசு எப்போ வராது பாருங்க, மனவாட்டி கொண்டு வரதுக்கு. அங்கே மத்திய 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அப்போ மணவாளன் எப்போ வருவாரு? அப்போ மனவாட்டி என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்கும். ஆயத்தம். நம்ம தூங்கினது என்ன பண்ண முடியாது. எப்பவுமே நடு ராத்திரியில் ஒரு நடு ராத்திரி ஜெபம் ஸ்டார்ட் பண்ணணும். புரியுங்களா? 12 மணிக்கு நடு ஜாமம். இது இல்லைன்னா நீங்க வாசிக்க இன்னொரு வசனம் சொல்ற பாருங்க ஆண்டவரே. லூக்கா 12:35. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும்
உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் ம், தங்கள் எஜமான் கல்யாணத்தில் இருந்து வந்து தட்டும்போது ம், உடனே அவருக்கு திறக்கும்படி ம். எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற ம். மனுஷனுக்கு ஒப்பாக இருங்கள். ம், எஜமான் வரும்போது ம். விழித்திருக்கிறவர்களா அப்ப எஜமான் யாரு? காணப்படுகிற அவர்தான் இயேசு கிறிஸ்து மணவாளன். அப்ப எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களா விழித்திருக்கிற காணப்படுகிற ஊழியக்காரர் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி அவர் அறை கட்டி கொண்டு. அவர்களை பந்தி இருக்க செய்து அப்ப யாருக்கு பந்தி செய்வாரு? நமக்கு விழித்திருக்கிற ஊழியக்காரர்கள் தான் பந்தி போடுவார். ஆண்டு பந்தி வச்சு சாப்பாடு போடுவார். அல்லேலூயா. இப்ப நம்ம இங்க சாப்பிட்றோம், ஒரு நாள் ஆண்டவர் நமக்கு சாப்பாடு கொடுக்க போறாரு. அந்த சாப்பாட்டுக்கு ஆயத்தமா இருங்க. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு மீன் கண்டத்தையும் தேன் துணிக்க சாப்பிட்டாரு. அப்ப மரித்து உயிர்த்தெழுந்த எல்லாம் சாப்பிட முடியுமா? முடியாதா? சாப்பிடலாம். சாப்பிட முடியும். அதனால நமக்காக சாப்பாடு ஆயத்தமா இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அடுத்தது வசனம் வாசிங்க. சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லுகிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது ம். 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அப்ப எப்போ வருவாரு? 3ஆம் அப்ப ஜாமம் 2ஆம் ஜாமம் எப்போ? 3ஆம் ஜாமம் எப்போ? ஒரு இரவுக்கு எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம். ஒரு ஜாமத்துக்கு 3 மணி நேரம். அப்போ 2ஆம் ஜாமம் எப்போ? 9ஆம் மணிலேருந்து 12 வரைக்கும். 3ஆம் ஜாமம் 12லேருந்து 3. 4ஆம் ஜாமம் என்பது 3லேருந்து 6 வரைக்கும். 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடல் மேல் நடந்து வந்தார். அல்லேலூயா. அங்கே 4ஆம் ஜாமம்னு சொல்லுவார். அப்போ 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமத்தில் அவர் வருவார். அப்படியே இருக்கிற ஊழியக்காரர் ஊழியக்காரர் பாக்கியவான். அப்போ அந்த ஊழியக்காரர் எப்படி இருப்பாங்க? பாக்கியவானாக இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம 2ஆம் ஜாமத்தில் தூங்கினுக்கிறோம், 3ஆம் ஜாமத்தில் தூங்குறோம், நடுராத்திரிலையும் தூங்குறோம். அப்போ இயேசு வந்து அப்படியே போயிடுவார். அல்லேலூயா. இப்போ கல்யாணத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, மாப்பிள்ளை வராருன பெண்ணு என்ன பண்ணுவாங்க? மண்டபத்தில் நடுரோட்டில் வந்து நின்று எட்டி பார்ப்பாங்க, மாப்பிள்ளை வராரே இல்லையான்னு. அன்னைக்கு ஈசாக்கு எங்கே இருந்தார்? வனாந்தர் என்ன பண்ணியிருந்தார்? ஜெபம் பண்ணி நின்றார், தியானம் பண்ணியிருந்தார். தியானம் பண்ணி நின்றார். அப்போ யார் வந்தது? ரெபெக்காள். இன்னைக்கு சபையில் ஏன் தியானம் பண்ணுறதுனால யாரும் ரெபேக்கள் கிடைக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. நீ தியானம் பண்ணி பாரு, உன்னை தேடி வரும் எல்லாம். நம்ம தியானம் பண்ணாதே அங்கே அப்படியே தேடுறோம். அப்போது தேவையில்லாதான் உள்ளே வருது. அப்புறம் 2 நாள் தான் வாழுது, 3ஆம் நாள் ஆளே காணோம். அல்லேலூயா. அப்போ பலி செலுத்தின பிறகு, ஆபிரகாம் பலி செலுத்தின பிறகு ஆபிரகாம் மட்டும் தான் பார்க்குறோம் நம்ம. அல்லேலூயா. இயேசு பலியான பிறகு ஈசாக்கு பலி செலுத்தலை. ஆனால் பலி வந்து ஆடு பலி கொடுத்த பிறகு அது பிறகு ஈசா காணோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு எந்த இடத்துலையும் காணோம். அந்த வருஷத்துக்கு பிறகு பாருங்கள், எந்த இடத்துல பலிக்காக ஈசாக்கு அழைச்சின்னு போகிறாரு. அந்த பலி ஆடு பலி செலுத்தின பிறகு ஈசாக்கு அது பிறகு எங்கே வரான்னு பாருங்கள். ஈசாக்கை பற்றி பேசவில்லை. ஏன்னா ஈசாக்கு ஒரு மணவானுக்கு ஒப்பாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ மணவாட்டி எப்பவுமே என்ன பண்ணோம்? ஆடம்பரமாக என்ன பண்ணோம்? அலங்காரத்தில் இருக்கணும். அப்படின்னா ஜபத்தில், வசனத்தில், ஆலயத்தில், ஜபத்து எல்லாத்திலும் நிலைத்து இருக்கணும். அல்லேலூயா. அப்போ ஒட்டகத்து மேலே யார் வர்றது? ரெபேக்காள் வராங்க. அப்போ வரும்போது எப்படி? ஆண்டவர் அடைக்கிறார். புரியுங்களா? அப்போ கர்த்தர் கரெக்டாக செய்கிற அந்த வேலையை நம்ம பிள்ளைங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? ஆயத்தமாக வச்சுக்கணும். புரியுங்களா? அதை தான் பிதா வந்து நடுராத்திரியில் வந்து இஸ்ரவேலை விடுவிக்கிறார். இயேசு கிறிஸ்து நடுராத்திரியில் வந்து யார் விடுவிக்கிறார்? புத்தி உள்ள கன்னிகைகளை விடுவிக்கிறார். அல்லேலூயா. அதே அப்போஸ்தலரில் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நடுராத்திரியில் அவர் பவுலும் சீலும் ஜெபம் பண்ணும்போது ரட்சிக்கப்படாலும் ரட்சிக்கப்படுறாங்க. நடுராத்திரியில் ஜெபம் பண்ணும்போது தான் ரட்சிப்பு உண்டாகுது. நைட்டோட நைட்டே ஞானஸ்தானம் கொடுத்துட்றாங்க. யோசித்து பாருங்கள். அப்போ நம்ம ஜெபம் பண்ணால் நைட்டில் என்ன பண்ணுவோம்? ஞானஸ்தானம் கொடுக்க முடியும். தொட்டி ஆண்டவர் கட்டி கொடுப்பாரு. நம்ம தொட்டி தேடுறோம், ஆனால் என்ன தேடுறதில்லை? ஜபத்தை தேடுறதில்லை. அப்போ நம்ம ஜபம் நடுராத்திரி இருக்கணும் இருக்கக்கூடாதா? தூக்கத்தை ஏன் கலைக்க முடியல நம்மளால? தூக்கத்தை அந்த பாரம் இல்லை. புரியுங்களா? இந்த சரீரத்தை தூங்கி தூங்கி என்ன பண்ண போகிறோம்? 8 மணி நேரம் தூங்கலாம், பகலில் தூங்கிக்கோ. ஆனால் அந்த நடுராத்திரியில் ஆயத்தமாரு. புரியுங்களா? ஒரு 2 ஹவர் நீங்கள் ரெஸ்டத்துக்கு பகலில் மிலிட்ரிக்கு போய் பார்த்துக்கிறீங்க. நீங்கள் எத்தனை மணி நேரம் தூங்குறாங்க மிலிட்ரியில்? பகலெல்லாம் நாங்கள் வேலை செய்கிறோம், நைட்டெல்லாம் டியூட்டி பார்க்குறோம். திரும்ப பகலெல்லாம் வேலை செய்கிறோம், நைட்டெல்லாம் ஊழியம் செய்கிறோம், இரவில் டியூட்டி பார்க்குறோம். புரியுங்களா? ஆரம்ப காலகட்டத்தில் நாங்கள் 2 வருஷம் 1.5 வருஷம் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஹைதராபாத்தில் காஷ்மீருக்கு போனோம். போகும்போது பார்த்தீங்கன்னாங்க, நான் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட் அன்றைக்கி போன பிறகு புது ஆள் வந்தாச்சு உள்ள அப்படின்னு தெரிஞ்சாச்சு அவங்களுக்கு. உடனே என்ன பண்ண, ஒரு மம்டி கையில் கொடுத்து நீங்கள் போய் என்ன பண்ண, நிலக்கரியை கொண்டு வாங்கன்றாங்க. அப்போ நிலக்கரியை போயிட்டு நான் லாரியில் லோடு பண்ணி எடுத்துன்னு வந்தோம். போட்டு வந்து பார்த்தா போர்டில் என்ன இருக்குது? என் பேர் இருக்குது டியூட்டியில். பகலெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக வேலை செய்யிட்டு அப்போ எங்கே போனோம்? டியூட்டிக்கு. சரி 3 நாள் அப்படியே போட்டுருந்தார் சொல்லி 3 நாள் டியூட்டி பார்த்தோம். 4ஆவது நாள் போய் அவர்கிட்ட கேட்டேன், இது மாதிரி வந்து ஐயா என் பேரே நீங்கள் போட்டு வச்சுக்கிறீங்க சொன்ன பிறகு சொன்னதுனால 1 வாரம் எக்ஸ்ட்ரா போட்டாங்க. அவ்வளோ பனிஷ்மெண்ட்டு. சாதாரண இந்த பார்டரை காப்பாற்றுவதற்காக, எல்லையில் போய் நம்ம பாதுகாப்பாக இருப்பதுக்காக, மக்களை நாட்டை பாதுகாக்கிறதுக்காகவே இவ்வளோ கஷ்டப்படுறோன்னா, அப்போ பரலோகத்தை பற்றி எவ்வளோ கஷ்டம். நித்தியத்தை சுதந்திரிக்கு சாத்தன் விடுவானா?
அங்கே தான் அவனை ஆண்டவர் தள்ளார் கீழ்ப்படியில்னு. மறுபடியும் ஒரு கூட்டம் கீழ்ப்படிய போகக்கூடாது தான், கீழ்ப்படியதுக்கு இயேசுக்கிட்ட தான் இருந்தது. அல்லையா? ஆதாம் கிட்ட கீழ்ப்படிதல் இல்லை, இயேசுக்கிட்ட கீழ்ப்படுது. என்னுடைய ஆவி நீ பெற்றிருந்தா என் வசனத்துக்கு பின்பற்ற கீழ்ப்படிதல் வந்துடுது. அப்போ கீழ்ப்படிதல் மத்தாவி எல்லாம் எங்கே போவோம்? அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரோ நம்மளால் ட்ரை பண்ணி பார்ப்போம். டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியாது நடுராத்திரியில். ட்ரை பண்ணால் நிச்சயமாக ஆவியானவர் என்ன பண்ணுவார்? அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை மேலே ஊற்றுவார். அப்போ ஊற்றின பிறகு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம சரீரத்தினாலேயோ நம்ம பலத்தினாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஜெபம் பண்ணவே முடியாது. ஆனால் அபிஷேகம் ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா நம்ம உட்காந்தாதான் அபிஷேகம் கொடுப்பாரு. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், முயற்சி பண்ணி பார்ப்போம், பிரயாசம் பண்ணுவோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்ம மேலே ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவார். புரியுங்களா? எத்தனை வயசாக இருந்தாலும் அவர் மேலே ஊற்றினார் அபிஷேகம். அந்த அபிஷேகம் ஒரு நாள் என்ன பண்ணாது? ஸ்தேவன் மேலே அபிஷேகம் இருந்தது. புரியுங்களா? கல்லத்தை அடிக்கிறாங்க. என்ன நடந்தது? டைரெக்டாக நேரடியாக கல்லுத்திக்கு அடிக்கிறாங்க ஸ்தேவன் மேலே. ஆனால் ஸ்தேவன் என்ன பண்ணுறாரு? ஒன்று இயேசுவை பார்க்குறாரு. கல் அடிப்பட்டாலும் கல் அடியை வாங்கி கொண்டே இருந்தாலும் ஒன்று இயேசுவும் பார்க்குறாரு, இயேசுக்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு, பிதாவே இவர்கள் என்ன பண்ணுங்க மன்னிங்கன்னு. அப்போது ஒரு அபிஷேகம் என்ன பண்ணோம்? மன்னிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணோம், பிதா இயேசுவும் பார்க்கும். புரியுங்களா? எவ்வளோ நெருக்கம் வந்தாலும் அபிஷேகம் நுகங்களை முறிச்சிடும். புரியுங்க? அந்த வலி வலிக்காது. அபிஷேகம் மேலே இருக்கும்போது வலி வராது. அல்லையா? அந்த அளவுக்கு அபிஷேகம் நம்மளை பாதுகாக்குது. அதனால தான் அபிஷேகம் பெற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். நான் யார் மேலே ஊற்ற போகிறேன்னு. ஆனால் நடுராத்திரியில் ஜெபிக்கிற ஆவியை கேளுங்க, இரவு பகலும் ஜெபிக்கிற ஆவியை கேளுங்க, 72 மணி நேரம் கேளுங்க. யோபு 7 நாள் ஜெபம் பண்ணார், 7 இரவு 7 பகல். யோபு அவனை போல் நான் ஜெபிக்கணும். 10 இரவு 10 பகல் அப்போஸ்தலர் ஜெபம் பண்ணாங்க. 21 நாள் தானியேல் ஜெபம் பண்ணார். அப்படிப்பட்ட ஆவி கேளுங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நீ ஜெபம் பண்ணி பாருங்க, அப்படி சபை வேகமாக வளரும். புரியுங்களா? இந்த பூமியில் என்னென்ன செய்கிறான பிசாசாலாம் செய்ய முடியாது. புரியுங்க? எல்லா ஆவியும் என்ன பண்ணும்? நீங்கள் துரத்திடுவீங்க. ஜெபதான் துரத்தும் ஆவிகளை. அல்லையா? சும்மா துரத்தினா போவாது, ஜெபத்தோடு துரத்தினா. புரியுங்களா? சும்மா துரத்தினா 2 கிலோமீட்டர் வேகத்தில் போவோம். ஆனால் நீ ஜெபம் பண்ணி துரத்துனீங்கன்னா 10 கிலோமீட்டர் வேகத்தில் போவோம். அல்லையா? ஏரியா விட்டு ஏரியா போயிடும். புரியுதுங்களா? அப்போ அந்த ஏரியா தேவன் உனக்கு கொடுத்துட்றாரு. அப்போ ஜெபத்தினால தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் ஒரு மேய்ப்பன் மட்டும் ஜெபம் பண்ணுங்கன்னு அவசியம் இல்லை. அந்த மந்தைகளும் கூட வச்சு என்ன பண்ணோம்? ஆண்டவர் சொன்னார் பாருங்க, ஜெபம். அங்கே இயேசு பிறக்கும் போது யாரை சந்திக்கிறாரு? மந்தையில் இருக்கிற மேய்ப்பனை சந்திக்கிறாரு. இது மாதிரி இயேசு ஒருத்தர் பிறந்திருக்கிறான்னு யாருக்கு வருது? ஃபஸ்ட்டு மெசேஜ் மேய்ப்பனு தான் வருது. ஆனால் மந்தைக போய் சொன்னார், எழுப்பி நீங்கள் நான் பிறந்திருக்கேன்னு. அப்போ எது இருந்தாலும் ஆண்டவர் வருகை கூட யாருக்கு ஃபஸ்ட்டு தெரியும்னா மேய்ப்பருக்கு தெரியும். விடுத்திருந்து ஜெபிக்கிற மேய்ப்பர்களுக்கு வருகை குறித்து தெளிவாக தெரியும். இன்னும் ரொம்ப நாள் காலம் செல்லாது. இனிமேல் நம்முடைய ஜெபம் வாழ்க்கை பெரிதாக இருக்கணும். நம்முடைய நேரங்களை கற்று அதிகமாக கொடுக்கணும். நம்ம ஊழியத்தினுடைய எது இருக்குதோ, சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, ஆனால் தேவ சமுதிரம் உட்காந்தா அந்த வசனமே நமக்கு பிழைப்பாக போயிடும். அந்த ஜெபமே நமக்கு பிழைப்பாக மாறும். நமக்கு பசி என்பது சும்மா தான் பசி எடுக்கும். ஆனால் நீ ஜெபத்தில் போய் பாருங்கள், பசி எடுக்கிறது சான்ஸே வராது. அல்லையா? கடைசியாக 2 தீமோத்தேயு 4:2 சமயம் வாய்த்தாலும் வாக்கிய விட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. அல்லையா? ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், உன்னுடைய அழைப்பை தெரிந்து கொள்ளு, உன் அழைப்பில் நிலைத்திரு. 2 ஜபத்தில் ஜாக்கிரதையாரு. 3 சமயம் வாய்த்தாலும் வாய்க்க என்ன பண்ணு? 3 இருக்கிற விசுவாசிகள் சொல்லி அனுப்புங்க, தைரியமாக போங்க. புரியுங்களா? போய் என்ன பண்ணுங்க? பிரசங்கம் பண்ணுங்க, இயேசு பற்றி சொல்லுங்க. ஏன்னா விசுவாசிகள் மேலே ஒரு அடையாளம் இருக்குது. விசுவாசத்தில் துரத்தக்கூடிய அடையாளம் யார்கிட்ட இருக்குது? விசுவாசிகள் மேலே இருக்கும். அல்லையா? அவர்கள் நவமான பாஷை பேச முடியும். அப்புறம் வியாதிசம் மேலே கை வச்சு ஜெபிக்க முடியும். வியாதி குணமாக்கக்கூடிய வல்லமை விசுவாசிகள் மேலே இருக்கும். நம்ம அதை பயன்படுத்திக்கணும். நாமே ஓடி போய் என்ன பண்ணக்கூடாது? தலைவர்களை உருவாக்குங்க. சபையில் ஒரு 10 பேருக்கு ஒரு குழு உருவாக்குங்க. ஜெபத்தில் ஆரம்பம் பண்ணுங்கள். 24 மணி 10 பேர் இருந்தால் கூட 24 மணி ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கிள் போடுங்க. ஒரு நல்ல ஒரு செயின் பீரியட் போடுங்க. அதான் அதை வச்சு அவன் பெரிய காரியத்தை செய்வார். ஏன்னா பிசாசு ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. ஜெபம் குறையுது. மக்களுக்கு ஏற்ற ஜெபம் இல்லை இப்போ நம்மக்கிட்ட. புரியுங்களா? நம்முடைய ஜெபம் அதிகமாக வளரும் போது தான் பிசாசு என்ன பண்ண ஒடுங்கி போயிடுவான், எல்லை விட்டு வெளியே போவான். புரியுங்களா? நாங்கள் 6 இரவு 6 பகல் படும்போது நான் அந்த நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட்டில் பிஜிபி செல்வராஜ் அவருடைய ஆளுதல் தான் நாங்கள் 1,20,000 ரூபாய்க்கு அந்த இடத்தை பெற்று இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் செலவு பண்ணி அந்த இடத்த ஜெபம் நடத்தின்னு இருந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்பம் 3 நாள் நாங்கள் ஜெபத்தை முடிக்கும் போது நேராக வந்து அப்படியே வந்து மலை மேலே ஒரு மரத்தில் ஏறி நின்று நம்ம அப்படியே கீழே பார்க்குது என்ன. நான் சொன்னேன், அடுத்து 10 பகல் 10 ரூபாய்க்கும் போது உன்னை நான் என்ன பண்ண முடியும்? அரெஸ்ட் பண்ணுவோம். அல்லையா? அப்போ அந்த சர்பத்தை பார்க்குறோம். ஒரு சர்பம், பெரிய சர்பம் சென்னை பட்டணத்து மேலே இருந்தது. புரியுங்களா? அப்போ ஆண்டவர் என் கண்ணு திறந்து காட்டுறாரு. அடுத்து 10 பகல் 10 இரவு தரிசன தோட்டம்னு ஒன்று இருக்குது சென்னையில். அதில் போய் நாங்கள் போட்டோம்.
தேடி கண்டுபிடிச்சி எங்கே போய் ஜெபம் பண்ணுன்னு. புரியுங்களா? 10 பகல் 10 இரவு அங்கே சொர்ணராஜாவுடைய அண்ணா அங்கே இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டோம், 10 பகல் 10 இரவு வைக்கணும், ஒரு 30,000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டார். 30,000 ரூபாய் கொடுத்துட்டு 10 பகல் 10 இரவு நடத்தணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சர்ப ஆவியே காணும். ஜெபம் பண்ணாமல் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரால். அல்லேலூயா. அதனால தான் மோசே எல்லாமே பாருங்கள், பரிசுத்தவான்கள் அதிகமாக ஜெபத்தில் இருந்தாங்க. நம்முடைய ஜெப வாழ்க்கை தான் பெரியதாக மாறணும். புரியுங்க? அதுக்கு நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஏதோ உங்கள் பக்கம் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 72 மணி நேரம் சாப்பிடா தூங்காமல் நம்ம ஜெபிக்கலாம். இந்த ரிசல்ட்டு பாருங்கள். அதுக்கு பிறகு புரியுங்களா? உங்களுக்குள்ள ஆத்மா பாருங்கள், கீழ்ப்படியாதாமலும் கீழ்ப்பட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. முறுமுறுக்கிற ஆத்மா என்ன பண்ணோம், தானே கீழ்ப்படிய ஆரம்பிச்சிடும். கொடுக்காத ஆத்மாலாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். உன் தசம்பாங்கலாம் பாக்கெட்டை நிரப்புவாங்க, சபையை கட்டுவீங்க, ஆலயத்தை கட்டுவீங்க, உங்களத்துலேருந்து பல ஊழியர்கள் ஏற்பீங்க, உடன் ஊழியர்களை. இதெல்லாம் நம்ம கடைசியாக ரோமர் 12:11, அசதியாராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியில அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். எப்பவுமே ஆவியில் என்ன இருக்கணும், அனலா இருக்கணும். அனல்லாம் என்ன அர்த்தம்னா, எப்பவுமே சோத்திரம் பண்ணினே இருக்கு. வாய் சும்மாவே என்ன பண்ணாதீங்க, அமைதியாக இருக்கு. எப்பவுமே தியானம் பண்ணுரு. ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து அதை ஆராய்ந்து பாரு. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணு. புரியுங்களா? தூங்குகிற டைம் போன பிறகு மீது எல்லா டைமும் என்ன பண்ணிக்கலாம், அனலாக இருக்கணும். ஏன்னா ஆவியில் அனல் போயிடுச்சுன்னா அது பிறகு நம்மளை ஜெபிக்கலாம் முடியாது. ஆவியன் உணர்த்துவார், ஜெபம் பண்ணி எழுந்து அப்படின்வார். நம்ம தூங்கினா என்ன பண்ணுவோம், 10 முறை ஆவியனை சொல்கிறாரு, மனைவி சொல்கிறாங்க 10 முறை எழுந்து ஜெபம் பண்ணுங்க, எழுந்து உட்காருங்க, எழுந்து போங்கன்னா என்ன போகலன்னா என்ன பண்ணுவோம், மனைவி பேச மாட்டாங்க, கம்பெனி ஆகிடுவாங்க. அதுமாதிரி கணவன் பேசும்போது மனைவி செய்யல, கணவன் அமைதியாகிடுவார். அப்போது நம்மளே அமைதியாக முடியும்னா ஆவியன் அமைதியாக மாட்டாரா? ஆவியன் சொல்கிறாரு எழுந்து 1 மணி நேரம் என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. நம்ம எழுந்து ஜெபம் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம், நாளைக்கு பார்த்துக்கிறோம் அப்படின்றோம். அப்போ ஆவியன் என்ன பண்ணுவார், அமைதியாகிடுவார். அப்படியே ஆவியன் என்ன பண்ண, அமைதி ஆகி அப்புறம் ஆவியான் வரையே ஒன்றுமே செய்ய உள்ளே போயிடுறாரு. அது பிறகு அவரால் என்ன பண்ண முடியாது. அப்போ ஆவியில் எப்பவுமே என்ன செய்யணும், அனலாக இருக்கணும். இருதயத்தில் அனலாக இருக்கணும், சரீரத்தில் அனலாக இருக்கணும். யோபு சொல்கிறாரு, அவருடைய வசனம் தலைக்கு தீபமாக இருந்தது. அதை என்ன சொல்கிறாரு, தாவீது சொல்கிறாரு, என் காலுக்கு தீபமாக இருந்தது வசனம். புரியுங்களா? இயேசு சொல்ல, உன்னுடைய இருதயத்தில் தீபம் ஏற்றணும். புரியுங்க? பலிபீடத்து மேலே இருக்கிற அக்னி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கணும். அப்போ இருதயத்தில் என்ன பண்ணணும், வசனத்தை போட்டினதை எரிஞ்சினே இருக்கும். அப்போ இருதயம் எரியணும், தலைமையிலையும் எரியணும், கீழே எரியணும். அல்லேலூயா. நீ நடக்கும் போதும் உனக்கு ஒரு தீபம் வெளிச்சம் பண்ணணும். அப்போ இந்த 3 வேலையை நம்ம எப்பவுமே அனலாக இருக்கணும். அப்போ அனலாக இருந்தீங்கன்னா ஊழியம் என்ன பண்ணோம், அதிகமாக வளரும். ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய வார்த்தையை எப்படி போதிக்கணுமா, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாகவும் சத்திய வசனத்தை நிதானமாகவும் அப்புறம் சொல்லுங்கள் அதை பகுத்து பிரித்து போதிக்கிறவர்களாகவும் நீ எப்படி உத்தமனாக இருந்து ஜாக்கிரதையாக இருந்தார். ஒரு வார்த்தை தான் சொல்ல, போதகத்தை குறித்து எடுக்க முடியல, டைம் கரெக்டாக ஆகிடுச்சு. ஆவியான நமக்கு நிறைய காரியங்கள் சொல்லி தந்திருக்கிறார். அல்லேலூயா. இனிமேல் உங்களுக்கு தெரியும், ஊதுற வேலை நம்ம வேலைக்குது. ஜெபத்தில் நல்ல ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ணுங்க, ஜெபிக்க. 1 நிமிடம் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எழுந்து நின்று நம்ம ஜெபிக்கலாம். எல்லாம் நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கிறோம். 1 மடங்கு கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். இன்னைக்கு ஆண்டு உயர்த்த போகிறார். நம்முடைய மனக்கண்கள், ஆவியின் கண்கள் திறந்து பிரகாசம் அடைய போகிறார். ஒரு நல்ல நேரத்துக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் நன்றி உள்ளத்தோடு ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, கண்களை மூடி, ஆண்டவரே கேட்ட வசனம் என் இருதயத்தில் நிரப்பட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வசனம் என் இருதயத்தை குழந்துட்டு எரியட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வசனத்தை நான் தியானமாக இருக்கணும். உங்களுடைய வசனத்தை நான் தேடி வாசிக்கணும். ஏசாயா 34:16 சொல்லுகிறது, கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள், ஒன்றும் குறையாது என்று. ஆண்டவர் யோவான் 5:39 சொல்லுகிறது, உங்களுடைய வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அப்போது உனக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு என்று. சங்கீதம் 1:2 சொல்லுகிறது, என் வேத வாக்கியங்களை நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள், அப்போது நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலங்கள் தன் கனியை கொடுப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இப்போது நாங்கள் உங்களுடைய சமூகத்துல 1 நிமிடம் எங்களை உயர்த்தி ஆண்டவர் ஜெபிக்கிறோம். எங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களின் குடும்பங்களையும் விசுவாசிகளையும் ஆண்டவரே, அவளுக்கு கொடுக்கப்பட்ட சபையும் நீர் 1000 மடங்கு உயர்த்தணும். ஒரு ஜப ஆவி ஒவ்வொருக்குள்ள இறங்கி வரட்டும் அப்பா. ஆண்டவரே, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, ஒரு வேண்டுதல் ஆவி, ஒரு மன்றாடத்தின் ஆவி, ஒரு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆவியானவர் ஒவ்வொரு மலை இறங்கி வரட்டும். ஓ வல்லமை, 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 கர்த்தருடைய வல்லமை,
ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரம் எங்களுக்குள் ஆவியில் அனலா இருக்கணும். ஆண்டவரே உடைய திருவசனத்தை பிரசங்க பண்ணணும். ஆண்டவரே இரவு பகல நாங்கள் ஜெபிக்கணும். ஓ ரிகாராபாலா ஷக்கராதி நிகாராபா, நிதானத்தோட வசனத்தை விதைக்கணும்ப்பா. பகுத்து பிரித்து போதிக்கணும். ஆண்டவரே மந்தைகளுக்கு ஆண்டவர் ஏற்ற வசனங்களை ஆண்டவரே பொன் தட்டில் வைக்கப்பட்ட பொன் குற்றங்களை விளக்காருக்கத்தக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே உடைய நாம மகிமைக்காக ஜெபிக்கிறப்பா. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு மேல இறங்கட்டும் அப்பா. ஒரு விசை ஒவ்வொரு நிரப்புங்க அப்பா. இந்த பாத்திரங்கள் நிரம்பி வடிகட்டும் அப்பா. கபா 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 கபா. எல்லா வாயை திறந்து ஒரு நிமிடம் எல்லா வாயை திறந்து ஆண்டவரே என்னை நிரப்புங்க. உங்களுடைய ஜெப ஆவியினாலே என்னை நிரப்புங்க. ஒரு 72 மணி நேரம் நான் காத்திருந்து ஜெபிக்கணும். ஒரு 12 மணி நேரம் ஒரு பகலெல்லாம் ஜெபிக்கணும். ஒரு இரவெல்லாம் ஜெபிக்கணும் என்று கேளுங்க. ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாங்க. இன்று பெற்றுக்கொள்கிற நாட்கள் கர்த்தர் நிச்சயமாக சொல்கிறார். ஆண்டவர் நீ கேட்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிறார், அளவில்லாமல் கொடுக்கிறார். அவருடைய ஆவி அளவில்லாமல் பெற்றுக் கொண்டால் நாம் ஜெபிக்க முடியும், ஓட முடியும், ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ முடியும். ஆண்டவரே உடைய ஊழியர்களை நீ நிரப்பினதுக்காக ஸ்தோத்திரம். உம்மை தேடி வந்திருக்கிறாங்கப்பா. அவங்க ஒருவரை வெறுமையா போயிடக்கூடாது. அவருடைய ஊழியர்கள் பல மடங்கு உயர்த்தப்படணும். அந்த விசுவாசிகள் மந்தைகள் தேவனுக்கு பயந்து ஊழியம் செய்யணும். மேய்ப்பருக்கு பயந்து கீழ்ப்படியணும். ஆண்டவரே மந்தைக்கு மாதிரிகளா நாங்கள் இருக்கத்தக்க ஒவ்வொரு பேர்ப்பராக நீ பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஒரு நித்திய ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் சரீர ஆசீர்வாதத்தினாலும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தை விட்டு வெளியே போக முடியாக இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுகிறோம்ப்பா. ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. ஓடி ஓடி உழைப்பதற்கு பலனை தாங்கப்பா. ஆண்டவர் நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்துல இன்னும் அதிகமாய் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தவும், அநேக சபைகளை ஸ்தாபிக்கவும், கிளை சபைகளை ஸ்தாபிக்கவும் ஆண்டவரே அவர் கொடுக்கப்பட்ட திட்டங்கள், தீர்மானங்கள், நோக்கங்கள், தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற உதவி செய்வீரார். ஒருவனை வெறுமையா போகாதபடி நிறைவான ஆத்துமாக்களை பரலோகத்திலே சேர்க்கிறவர்களாய் காணப்பட நீர் ஒரு நாள் வருவீர். அன்று பலன் இந்த ஆத்மா தான் கொண்டு போக முடியும். இந்த ஆத்மாவில் கொண்டு போய் சேர்க்கும் போது அப்போது ஜீவ கிரீடம், மகிமையின் கிரீடம், நீதியின் கிரீடம் கர்த்தர் அன்னைக்கு வைத்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவரே நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி அப்பா. அடையனை மறைத்து நீ வெளிப்படுறதுக்காக நன்றி. நீங்கள் பெருகணும், நாங்கள் செருகணும். அற்ப புரோஜனமல்ல ஊழியக்காரர் நாங்கள். பேச வேண்டியது பரிசுத்த ஆவியானவர். நீர் என்ன பேசணுமோ அதை பேசியிருக்கிறீரப்பா. நாங்கள் அல்ல ஆண்டவரே, நாங்கள் அல்ல, நீர் தான் பேசியிருக்கிறீர். உம்முடைய நாம மகிமைப்படணும், நீர் உயர்த்தப்படணும். நீர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். நீர் தான் ரத்தத்தை சிந்தி சபையை மீட்டெடுத்திருக்கிறீர். உமக்கு தான் எல்லா மகிமையும் கனத்தையும் துதியும் எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தை நடத்துகிற அருமையான போதகரையும் அவர் மனைவி பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவங்களுடைய தேவைகள் சந்தித்து நிறைவேற்றுவீராக. ஒவ்வொரு மாதத்துடைய தேவைகள் பரிபூர்ணமாக சந்தித்து நிறைவேற்றி இந்த ஆலயத்திலேயே குறைகள் இருக்கிறதப்பா, அதை நிறைவாக நீ மாற்றி அமைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யும். வந்த அத்தனை ஊழியர்கள் மேலும் உடைய அபிஷேகத்தை நீ ஊற்றியதாக நன்றி அப்பா. உங்களுடைய நாம மட்டும் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக
பிரயத்தனம் பண்ணி அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10